ஸ்ரீ குருப்யோ நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஷ்டாவக்ர கீதையிலே இன்றைக்கி 11வது பிரகரணம் நம்ம பார்க்க போகிறோம். 11லேருந்து பார்க்கணும். 10வது பிரகரணம் முடியறச்சே எப்படி முடிச்சிருந்தாருன்னா உபரம்யதாம் அப்படின்னு முடித்தார். உபரம்யதாம்னா எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுபட்டு நீ பாட்டுக்கு தனியாக நில்லு அப்படின்னு அர்த்தம். பாக்கி எல்லாத்தையும் எதுலேயுமே ஈடுபடாதே அப்படின்னு. இப்போது அப்படி இருந்தால் தான் நீ சாந்தமாக இருக்க முடியும் இல்லையா? எல்லாத்துலேயும் அதுலேயும் போகிறேன் இதுலேயும் போகிறேன்னு போயிட்டே இருந்தாக்க சாந்தி இருக்காது. அதனால் உனக்கு உபரதி வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த உபரதி அல்லது இந்த சாந்தி ஞானம் இல்லாமல் யாருக்கும் வராது. உபரம்யதாம், நீ பாட்டுக்கு பேசாமல் எதுவும் செய்யாதே அப்படின்னு சொன்னால் செய்யாமல் இருக்க முடியுமோ? இருக்கவே முடியாது. ஞானம் வந்தால் தான் சாந்தமாக இருக்க முடியும். அதனாலே ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு 8 ஸ்லோகம் குரு உபதேசிக்கிறார். எப்படி உபதேசிக்கிறார்னு பார்ப்போம். பாவாபாவ விகாரஸ்ச ஸ்வபாவாத் இதி நிச்சயி நிர்விகாரः கதக்லேஷः சுகேனைவ உபசாம்யதி. பாவாபாவ விகாரஸ்ச ஸ்வபாவாத் இதி நிச்சயி. பலவிதமான பாவங்கள், அதாவது மனசில் வரக்கூடிய பலவிதமான எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு விஷயமான வெளியில் தெரியக்கூடிய உலகம், இது எல்லாத்தையும் நீங்கள் பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எண்ணங்கள்லாம் வருது போகிறது ரெண்டும் இருக்குது இல்லையா? அப்போ வருதை நம்ம பாவம்னு சொன்னால் அது போகிறதுக்கு என்ன பேர்? அபாவம் அப்படின்னு பேர். இது வந்தாலும் சரி போனாலும் சரி நமக்கு எந்த விகாரமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம ஆத்மாவிலேருந்து வந்தது ஆத்மாவில் போச்சுன்னு ஒரு திருஷ்டியில் சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னால் ஆத்மாவுக்கே விகாரம் வந்ததாக ஆகிடும். அதனால் இதெல்லாம் ஆத்மாவில் தெரிகிறதே தவிர ஆத்மாவில் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த ஆத்மாவில் எப்படி தெரிகிறது? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்வபாவாத். ஸ்வபாவா அவித்யா. அவித்யை மாயை. அந்த மாயையால் இந்த தோற்றங்கள் நமக்கு ஏற்படுறது. அது வாஸ்தவம் இல்லை, உண்மை கிடையாது. ஆகையாலே அதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத நிச்சயப்படுத்திக்கோங்கிறார். நிச்சயி பாவாபாவ விகாரஸ்ச ஸ்வபாவாதிதி நிச்சயி நிர்விகாரः கதக்லேஷः. எந்த விகாரமும் இல்லை. ஏன்னா விகாரங்கள்லாம் என்கிட்ட வரல. அதே சமயத்தில் கத கிளேஷா, எந்த கிளேஷம் சிரமமும் என்னை தொடவில்லை. அப்படி எவன் தன்னை தெரிந்து கொள்கிறானோ அவன் சாந்தமாக இருப்பான். அவன் சாந்தமாக இருக்கிறதுக்காக ஒரு பிரயாசை செய்யணுங்கிறது இல்லை. சுகேனைவ உபசாம்யதி. அனாயாசமாகவே அவன் சாந்தமாக இருந்து விடுவான். இது இந்த சாந்தமாக இருக்கிறதுக்காகத்தான் இன்னும் ஒரு கல்பனையா. மாயைங்கிறது சாதாரணமாக ஜடம், அது தானாக வேலை செய்யாது. அப்போ அதோடு ஒரு சேத்தனை சேரணும். சேர்ந்தால் தான் மாயை வேலை செய்யும். இப்போ ஸ்வபாவத்தினால இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாரே, அந்த ஸ்வபாவங்கிறது மாயை அப்படின்னு வச்சுட்டோமானால் அந்த மாயையிலேருந்து இவ்வளவு எல்லாம் ஏற்படுறதுக்கு அது தனியாக ஜடமான மாயை முடியாது. அதனால் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதோடு ஒன்று ஒரு சேத்தனம் ஆத்மா சேர வேண்டி இருக்குமே.
ஆத்மா சேர்ந்து விட்டதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஆத்மாவுக்கும் அந்த காரணத்துவங்கிறது வந்து சேருமே. அப்போ அந்த நிர்விகாரம்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு சொல்கிறார், அப்படியா, அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஈஸ்வர சர்வ நிர்மாதா நேஹ அந்யஹா இதி நிச்சயி அந்தர்கலித சர்வாசः சாந்தः க்வாபி ந சஜ்ஜதே. மாயையோடு சேர்ந்த ஆத்மாவுக்கு, அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்ணுறார். கரெக்டு, சரிதான். அவர் தான் எல்லாம் பண்ணுறார், வேறு யாரும் எதையும் பண்ணலை. ஆக நமக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறவர் யாருன்னு கேட்டால் ஈஸ்வரன் தான், பரமேஸ்வரன், வேறு யாரும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, அவர் மேலே எல்லா பொறுப்பையுமே போட்டுடுவோன்ட்டு. பிரபஞ்சத்தை நிர்மாணம் பண்ணி கொடுக்குறார், அவர் தானே பண்ணுறார். சிருஷ்டி பண்ணினார், சிருஷ்டியானதை காப்பாற்றுறார், மறுபடியும் சம்ஹாரம் பண்ணுறார். எல்லாம் பண்ணுறாரோ இல்லையோ, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நினை. ஆக நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்தர்கலித சர்வாசா, எதையாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுக்காக இவன் பிரயத்தனப்படுவான் இல்லையா. எதையுமே செய்ய வேண்டாம், நான் செய்ய வேண்டிய ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்கிறார், சுவாமி பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் உள்ளே இல்லாமல் செய்து கொள். அந்தர்கலித சர்வாசா, கலிதம்னா எல்லாம் போயிடுத்து, ஆசை எல்லாமே நிவர்த்தி ஆகிடுத்து. ஆசை நிவர்த்தி ஆகிடுத்துன்னு சொன்னால், எந்த ஆசையும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நீ எப்படி இருப்பே, சாந்தா, நீ சாந்தமாக தான் இருப்பே. க்வாபி ந சஜ்ஜதே, எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது, எந்த இதுலேயுமே உனக்கு ஆசக்தி இருக்காது. ஆக ஈஸ்வரனை சர்வ காரணம்னு சொல்கிறதையும் நாம் நமக்கு உபயோகப்படுத்திக்கலாம், சாந்தமாக இருக்கிறது. அவர் எல்லாத்தையும் பண்ணுவாரோன்னு இதெல்லாம் செய்ய மாட்டாரா, நான் செய்யணும்னு ஏதாவது உண்டா, நான் செய்ய வேண்டியதையும் அவரே செஞ்சு விடுவார். எல்லாத்தையும் நான் செஞ்சாலும் அவர் காரணம்தான் செய்கிறதுக்கு, அப்போ அவரே எல்லாம் செய்யட்டுமே. அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீ சாந்தமாக இரு. அப்போ ஒரு கேள்வி வருது, ஈஸ்வரன் கையில் ஈஸ்வரனை நம்பலாமா? அவர் நம்ம ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னால் அவர் என்ன பலனை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பண்ணின இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒரே மாதிரியாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கு வரக்கூடிய பலத்தை பார்த்தாலும் வித்தியாசமாக தெரியுது. நமக்கே சில சமயம் ஆபத்து வருது, சில சமயம் சம்பத்து வருது, ஒரே மாதிரியாக இல்லை இல்லையா. அப்போ இது எல்லாம் அவர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நீ எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும் இல்லையா. நமக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வழியை பார்த்து அது பண்ணி வச்சா தானே தேவையில்லை. ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு நாம் ஏதாவது பிரயத்தனம் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு சொல்கிறார், ஆபத சம்பத காலே தெய்வாதேவேதி நிச்சயி திருப்தா ஸ்வஸ்தேந்திரியோ நித்தியம் ந வாஞ்சதி ந சோச்சதி. ஒரு காலத்தில் ஆபத்து வருது, ஒரு காலத்தில் சம்பத்து வருது, அப்படி தானே. அது ஏன் வருதுன்னு சொன்னால் தெய்வாதேவான்னு வச்சுக்கோ. இந்த தெய்வங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா, ஈஸ்வரன் தான் கொடுக்குறாங்கிறது இல்லை, ஈஸ்வரன் கொடுக்குறாங்கிறது வாஸ்தவம். ஆனால் நம்மளுடைய கர்மா, ஏற்கனவே பண்ணின கர்மா, பாப புண்ணியங்கள்னால வருது. அவன் பண்ணின பாபம் புண்ணியங்கிறது வித்தியாசப்பட்டு இருக்கிறதுனாலே அதுக்கு தகுந்தா போல் ஆபத்துகளும் சம்பத்துகளும் அவனை அடைகின்றன. ஆக ஈஸ்வரன் அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சர்வகர்த்தாவாக இருக்கார், அவ்வளோதான். அவர் இஷ்டத்துக்கு ஒரு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்லாம் பார்த்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறார், ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறார், ஆபத்தை கொடுக்குறார் அப்படின்லாம் நினைக்கப்படாது. அது எல்லாமே தெய்வாதேவ. இந்த இடத்துல தெய்வங்கிற சப்தத்துக்கு ஈஸ்வரன் அர்த்தம் இல்லை. இவன் பண்ணின ஏற்கனவே பண்ணி வச்ச கர்மா. சுகஸ்ய துக்கஸ்ய ந கோபி தாத்தா பரோததாத்தீதி குபுத்திரேஷாங்கிறது. நமக்கு ஒரு சுகம் வருது, சில சமயம் கஷ்டப்பட முடியாது இருக்குது. இந்த சுகத்துக்கு யார் காரணம்? அவன்தான் காரணம், அவன்தான் என்னை கஷ்டப்படுத்தினான்னு அது இல்லை. அவனால் உன்னை கஷ்டமே படுத்த முடியாது.
உன்னுடைய கர்மாவானது உனக்கு துக்கத்தை அனுபவிக்கும்படியாக இருந்திருக்கு. அவன் ஒரு நிமித்த மாத்திரம் இருக்குது, அவன் ஒன்றும் பண்ணலை. ஆக வேறு யாரும் உனக்கு சுகத்தையும் கொடுக்கல துக்கத்தையும் கொடுக்கல. சம்சாரத்தில் நீ பண்ணின கர்மா உனக்கு பலித்து துக்கம் ரூபமாக வந்து சேர்றது அப்படின்னு நினச்சி திருப்தா ஸ்வஸ்தேந்திரியா, ஆசையே படாமல், திருப்தகானா ஆசை இல்லாதவனாக, ஸ்வஸ்தேந்திரியா அப்படின்னா எந்த விஷயத்திலும் இந்திரியங்கள் போக விடாமல் கட்டுப்பாடோடு இருந்து, ந வாஞ்சதி ந சோச்சதி, எதுக்கும் ஆசையும் படாதே, எதுக்கும் வருத்தமும் படாதே. சுகதுக்கே ஜன்ம மிருத்யு தெய்வாதேவேதி நிச்சயி சாத்தியாதர்ஷி நிராயாசா குர்வன்னபி நலிப்பியதே. நீ எதுக்குமே பிரயத்தனப்படாதே அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா சும்மா உட்காந்துருக்கணும் அர்த்தமா? ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு என்னை பார்த்து உபதேசம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, நீ எதை பண்ணுறையோ அதை பண்ணு. பண்ணுறத ஒன்றும் நான் நிறுத்த சொல்லலை. ஆனால் எதை பண்ணினாலும் நமக்கு வந்து சேர்றது என்னமோ ஏற்கனவே பண்ணின அந்த கர்மஃபலந்தான் அப்படிங்கிறத நீ தீர்மானம் பண்ணிட்டேயானால், இனிமேல் பண்ணக்கூடியதை நீ எப்படி பண்ணலாம்னு சொன்னால் அதனுடைய பலத்தை எதிர்பார்க்காமல் செய்யலாம். சாத்திய அதர்ஷி, இந்த கர்மாவால் ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவன், சாத்தியம் இதனால் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் சாத்திய தர்ஷி. சாத்திய அதர்ஷி, எந்த சாத்தியமும் எனக்கு இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுடணும். கர்மயோகமாக அனுஷ்டானம் பண்ணு. சுகதுக்கே ஜன்ம மிருத்யு தெய்வாதேவேதி நிச்சயோ, உனக்கு வரக்கூடிய சுகமோ துக்கமோ இதுவும் அந்த தெய்வந்தான். ஜன்மா ஒரு பிறப்பும் இறப்பும், ஜன்ம மிருத்யு இது கூட உன்னுடைய கர்மபலனாகத்தான் வருகிறது அப்படிங்கிறத நீ தீர்மானம் பண்ணி இனிமே செய்யக்கூடிய காரியத்துக்கு எந்த பலத்தையும் எதிர்பார்க்காமல் செய். நிராயாசகா, ரொம்ப கஷ்டப்படாதே, ஆயாசம் இல்லாமல் இரு. காமிய கர்மாவாக இருந்தால் ரொம்ப ஆயாசம் ஜாஸ்தி, ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி ஆகணும். அது வேண்டாங்கிற எதையாவது எதிர்பார்த்து ஒரு காரியத்தை பண்ணோம்னா ரொம்ப சிரமப்பட்டு பண்ண முடியாது இருக்கும். சரி என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆயாசம் ரொம்ப சிரமப்படாமல் செஞ்சிட்ருக்கலாம். நிராயாசகா குர்வன்னபி நலிப்பியதே, அவன் பண்ணினாலும் அந்த செயலுக்கு அவன் கர்த்தா ஆக மாட்டான், கர்த்தத்துவம் அவனுக்கு வராது. குர்வன்னபி நலிப்பியதே. சிந்தையா ஜாயதே துக்கம் நான்யதா இஹ நிச்சயி தயா ஹீனஹ சுகி சாந்தஹ சர்வத்திர கலிதஸ்பிருஹா. ஒரு விஷயத்தை நினச்சி அதை பற்றி கவலைப்படுறதுனால தானே நமக்கு துக்கம் ஏற்படுறது. துக்கம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பான். ஆசைப்பட்டு அதையே நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடும், அது கிடைக்காத போயிடும். கிடைக்காத போச்சுன்னா அடா இந்த மாதிரி போயிடுதே அப்படின்னு சொல்லி ஒரு துக்கம் வரும். அப்போ எதனால் இந்த துக்கம் வந்தது? இது வரணும்னு நினச்சதுனால தானே. இது வராட்டா நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு இருந்தாக்க ஒரு துக்கமும் இல்லை. இது வரல, நமக்கு அது வரத்துக்கு வேண்டிய அதிர்ஷ்டம் இல்லை, சரிதான் பேசாமல் இருந்துட்டாக்க அதனால் துக்கம் இல்லை. அதான் சிந்தையா ஜாயத்தே துக்கம். அதை பற்றி நினைக்கிறதுனாலே, அந்த சிந்தையால் தான் நமக்கு, விஷய சிந்தையால் தான் துக்கங்கிறது ஏற்படுகிறது. துக்கம் வரத்துக்கு வேறு காரணமே கிடையாது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோ. அதனால் விஷயங்களை பற்றி சிந்திக்காதே. தயா ஹீனஹா, அப்போனா நீ சுகி சாந்தஹா சர்வத்திர கலித ஸ்பிருஹா, எந்த விஷயத்திலும் ஸ்பிருஹானா ஆசை இல்லாதவனாக பரமசௌக்கியமாக சாந்தமாக இரு. நாஹம் தேகா நமே தேகா போதோஹமிதி நிச்சயி கைவல்யமிவ சம்பிராப்தः ந ஸ்மரதி அகிருத்தம் கிருத்தம். இந்த மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க.
ஞானம் வந்தாச்சுன்னா அப்படி தான் இருப்பாள். ஆக எப்போ இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதே, இருக்க முடியும். அதுக்கு தான் அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? நாகம் தேகா, இந்த சரீரம் நான் இல்லை. சரீரம் நீ இல்லை, ஆனால் உன்னுடைய சரீரம் தானே அது அப்படின்னு கேட்டால், அது என்னுடையதும் இல்லை. அந்த சரீரம் நான்கிற எண்ணமும் எனக்கு இல்லை, அந்த சரீரம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. அதாவது அகம் பாவம், மம பாவம், அகந்தா மமதா, இது ரெண்டும் எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் உள்ளவனாக அப்போ நீ யார்? போதோஹமிதி நிச்சயி. போதா, போதான சித் ஸ்வரூபம், சைத்தன்யஸ்வரூபம், ஞானஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயத்தை ஏற்படுத்தி கொண்டு, அதாவது இந்த நிச்சயம் யாருக்கு இருக்கோ, நிச்சயம் உள்ளவன் அர்த்தம், கைவல்யமிவ சம்பிராப்தா, அவன் கைவல்யம்னா மோட்சம், இந்த மோட்சத்தை அடைந்தவனாக இருப்பான். ந ஸ்மரதி அகிருத்தம் கிருத்தம். பந்தத்தில் இருக்கும்போது இந்த விவகாரத்தில் எத்தனையோ காரியங்கள் இவன் செஞ்சிருப்பான் இல்லையா? கிருத்தம், இதெல்லாம் பண்ணினேன், அப்பப்போ ஞாபகத்துக்கு வரும். அப்போ அதெல்லாம் பண்ணினேன் பாரு, பண்ணினேன், நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படி ஞாபகம் வருதோ இல்லையோ? இதெல்லாம் செய்யாமல் விட்டேனேங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அகிருத்தம், இதெல்லாம் செய்யலையே, செய்ய வேண்டி இருந்ததே அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஞானம் வந்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சதும் ஞாபகத்துக்கு வராது, இனிமேல் செய்யணுங்கிறதும் ஞாபகத்துக்கு வராது. செய்தது செய்யாதது ரெண்டுமே இவனுடைய ஞாபகத்துக்கு வராத போகும். ந ஸ்மரதி அகிருத்தம் கிருத்தம். ஏன்னா இனிமேல் அவனுக்கு எதுவும் செய்ய வேண்டியது பாக்கி இல்லை. ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது எப்போ இருக்கும்? ஏதாவது அது மூலமாக அடைய வேண்டியது இருந்தால் அப்போ தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. செஞ்சது அது இதுக்காக ஞாபகப்படுத்திக்கணும், அது மூலமாக அதனாலேயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆக இவன் செஞ்சதையும் நினச்சி பார்க்க மாட்டான், செய்ய வேண்டியதையும் நினச்சி பார்க்க மாட்டான். ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தம் அகமேவேதி நிச்சயி நிர்விகல்பா சுச்சி சாந்தா பிராப்த அப்பிராப்த விநிர்வதா. ஞானியை பற்றி சொல்கிறது என்ன சொல்கிறது? பிரம்மா பிரம்மஸ்தம்ப பர்யந்தம், அந்த பிரம்மான்னு இருக்காரே அவரில் ஆரம்பித்து ஸ்தம்பங்கிற ஒரு சின்ன பூச்சி வரையில் பர்யந்தம் அத்தனை சரீரங்கள்லேயும் அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக அந்த ஆத்மா இருக்கே, அது நான் தான் அப்படிங்கிறது, இந்த ஆத்மா தான் அது அப்படிங்கிறத தீர்மானமாக தெரிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவனுக்கு நிர்விகல்பா, அவனுடைய மனசில் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதனால் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹான்னு சொல்லுவாள். இந்த எந்த சங்கல்பமும் அவனிடத்தில் வராது, சங்கல்பமோ விகல்பமோ அவனுடைய மனசுக்கு வராது. அதனால் நிர்விகல்பா, சுச்சிஹி பரமசுத்தமாக இருப்பான், சாந்தா சாந்தமாக இருப்பான், பிராப்த அப்பிராப்த விநிர்வதா. இது என்னன்னு கேட்டால் அவனுக்கு சரீரத்துக்கு தேவையானது கிடைத்தாலும் சந்தோஷமாக இருப்பான், கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பான். பிராப்த அப்பிராப்த நிர்வதா, விசேஷேன நிர்வதா. நிர்வதகான சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம். கிடைச்சாலும் சந்தோஷமாக இருப்பான், கிடைக்கலைனாலும் சந்தோஷமாக இருப்பான். அது எப்படி முடியும்? கிடைச்சா தானே சந்தோஷமாக இருக்க முடியும், கிடைக்கலைன்னா அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஹேத்து என்னன்னு கேட்டால், இந்த சந்தோஷம் அவன் எதை அடைகிறானோ அதனால் இல்லை, இது ஆத்மாவில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதுதான் இவனுக்கு கிடைச்சே இருக்கே. ஆத்மஸ்வரூபமான அந்த ஆனந்தம் இவனுக்கு கிடைச்சாச்சு. இனிமேல் பிக்ஷாதிகள்லாம் லோக சரீரஸ்திதிக்கு தேவையான அந்த அன்னமோ வஸ்திரமோ இதெல்லாம் கிடைச்சாலும் இவன் சந்தோஷமாக தான் இருப்பான், கிடைக்காட்டாலும் சந்தோஷமாக தான் இருப்பான். ஏன்னு கேட்டால் இந்த சந்தோஷம் அந்த பிக்ஷா அன்னவாதிகள் அன்னவஸ்திராதிகள் கிடைக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம் இவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. இவன் சந்தோஷமாக இருக்கிறது இவனுடைய ஆத்மஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனாலே. ஆகையால் இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சாலும் ஒன்றும் இல்லை, கிடைக்காட்டாலும் ஒன்றும் இல்லை, இவனுடைய சந்தோஷத்துக்கு எந்த குறவும் இருக்காது, பரம சந்தோஷமாக இருப்பான்ட்டான் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுனாலே. நானாச்சரியம் இதம் விஸ்வம் ந கிஞ்சிதிதி நிச்சயி
நிர்வாசனः ஸ்பூர்த்தி மாத்திரः ந கிஞ்சிதிவ சாம்யதி. இது கடைசி ஸ்லோகம் இந்த பிரகரணத்தில். இந்த பிரகரணத்தில் வேறு என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஸ்வம், இந்த உலகம் இருக்கே பல ஆச்சரியங்களை கொண்டது. நானாச்சரியம் இதம் விஸ்வம், பல ஆச்சரியங்களை கொண்டது. எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை, நமக்கே தெரியும். ஆனால் இத்தனை ஆச்சரியங்கள் கொண்ட இந்த விஸ்வம், உலகமானது ந கிஞ்சித்து, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவன் பார்ப்பனான். இது எல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறவன் அந்த ஆச்சரியங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பான். ஆனால் இவ்வளவு ஆச்சரியங்கள் கொண்டதாக தெரிந்தாலும் இந்த உலகமானது உண்மை இல்லையே அப்படின்னு இவன் பார்த்துட்டானே. ஆனால் அப்போ ந கிஞ்சித்து, இதில் என்ன ஆச்சரியம், இது சும்மா தெரிகிறது. சொப்னம் வந்தது, இப்படி சொப்னம் வந்தது, இப்படிலாம் சொப்னம் வந்ததுன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது ஒன்றும் பொய் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனாலே இதை தெரிந்து கொண்டு நிர்வாசனஹா, இந்த வாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதை நிவர்த்தியாகி ஸ்பூர்த்தி மாத்திரா இருக்கிறது அந்த சைத்தன்ய ஸ்வரூப மாத்திரம்தானே தவிர வேறு எதுவும் இல்லை. ந கிஞ்சிதிவ சாம்யதி, வெறும் அந்த சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மாவை மாத்திரம் இருக்குன்னு தெரிந்து கொண்டவன் சாந்தமாக இருப்பான். எதற்காகவும் அவன் சிரமப்பட மாட்டான். இதுவரையில் குரு சொன்னார். இப்போ அடுத்த பிரகரணம் 12வது பிரகரணம். இந்த பிரகரணம் சிஷ்யனால் சொல்லப்படுறது, அதாவது ஜனகர் சொல்கிறார். குரு சொன்னார், எதப்பா உலகத்தையே நீ ஒன்றும் இல்லேன்னு தெரிந்து கொண்டு, அது உண்மை இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு சாந்தமாக இரு அப்படின்னா. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சிஷ்யன் நான் எப்படி இருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்லிவிடுறேன், கவலை இல்லாமல் இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், எப்படி இருக்கேங்கிறத மாத்திரம் சொல்லிவிடுறேன்ட்டார். எப்படின்னா இதுக்கும் ஒரு 8 ஸ்லோகம் வருது. காய கிருத்தியா சக பூர்வம் ததோ வாக்விஸ்தரா சக அத சிந்தா சக தஸ்மாத் ஏவமேவ அகம் ஆஸ்திதா. நாம் ஒரு காரியங்களை செய்யணும்னு சொன்னால் 3 கரணங்களை கொண்டு வேலைகளை செய்கிறோம். சரீரம், வாக்கு, மனசு, இல்லையா? இந்த 3 கரணங்களை வச்சு தான் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்தினால் செய்யக்கூடிய அந்த கிரியையை நான் தாங்குவது இல்லை. காய கிருத்திய ஆசகா, சரீரம் செய்யக்கூடிய வேலையை நான் செய்ததாக நான் நினைத்தேனானால் அப்போ அந்த வேலையை நான் என் மேலே போட்டு நான் தாங்கிக்கிறவனாக ஆவேன். அந்த காரியத்துக்கு நான் பொறுப்பு, இல்லையா? சரீரம் ஏன் செய்கிறது, நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ சரீரம் செய்யக்கூடிய அந்த வேலையை நான் தாங்கிக் கொள்கிறவனாக இல்லை, எனக்கு வேண்டாம், அது நான் தாங்கிக்க போகிறது இல்லை. அதே மாதிரி வாக்கு விஸ்தர அசகா, வாக்குனாலே செய்யக்கூடியது என்ன, பேசுறது. இதுதான் இந்த பேசக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கே, அதையும் நான் வேண்டியது இல்லை, எனக்கு வேண்டியதில்லை. அது நான் அதை போய் எனக்கு வேணும்னு நான் எடுத்துக்க போகிறதில்லை, அதையும் நான் சகிக்க மாட்டேன். மனசு அது சிந்திக்கிறது, விஷயங்களை சிந்தனம் செய்கிறது. அது வேணுமா உனக்குன்னு கேட்டால் அதுவும் எனக்கு வேண்டாம். மனசு சிந்திக்கிறதுன்னு சொன்னால் அதே எனக்கு அது பாட்டு சிந்திட்டு இருக்கட்டும். அத சிந்தா அசகா, அதையும் நான் எனக்காக எடுத்துக்கொள்வது இல்லை. அப்போனா நான் என்ன பண்ணுறேன், எந்த 3 கரணங்கள் கொண்டு ஒருத்தன் கர்த்தா ஆகிறானோ அந்த 3 கரணங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களையும் நான் ஏற்றுக்கலை, அதை தாங்கிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டா அப்போ நான் எப்படி இருக்கேன், ஏவமேவ அகம் ஆஸ்திதா, எந்த வியாபாரமும் இல்லாமல் நான் இருக்கிறேன். இது எப்போ சொல்கிறான், அதுகள்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. வாய் சொல்கிறதே நிர்வியாபாரோகம் ஆஸ்திதா அப்படின்னு வாய் சொல்கிறது, நான் சொல்லலையே, வாய் தானே சொல்கிறது. ஆக வாய் சொல்கிறதுங்கிற வாய் பேச்சுங்கிறது அது வாயுடைய வேலை,
வாய் நான் இல்லை, அப்போ என்னுடைய ஸ்வரூபம் பேசலை. ஆக அந்த கிரியைக்கு நான் கர்த்தா. இதுகள் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் கர்த்தாவாக நான் என்ன ஆக்கிண்டு அதை எல்லாத்தையும் என் மேலே போட்டுண்டு நான் எதுக்காக சிரமப்படணும்? அதனால் அது செய்கிற வேலையை அது பண்ணிகிட்டு இருக்கட்டான், நான் பேசாமல் இப்படியே இருந்துடுறேன். ஏவமேவ அகம் ஆஸ்திதா. இது ஜனகர் சொல்கிற ஒரு பதில். அப்போது இந்த 3 வேலைகளையும் நீ செய்யலைன்னா உனக்கு ஏதாவது நஷ்டம் வராதா? நீ செஞ்சிட்டு இருக்கணுமே அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு ஒன்றும் நஷ்டம் வராது, இந்த செய்கையெல்லாம் நான் எனக்கு அள்ளி போட்டுக்காததுனால, இதை நான் செய்யலேங்கிறதுனால எனக்கு எந்த குறையும் இல்லை. அது எப்படி? பிரீத்தி அபாவேன சப்தாதேஹே அதிருஷ்யத்வேன சாத்மனः விக்ஷேபைகாக்ர ஹிருதயः ஏவமேவ அகம் ஆஸ்திதா. இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் சேர்த்து அர்த்தம் சொல்லும்படியாக இருக்குது. இந்த இதில் இப்போ இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, விஷயங்கள்னால் என்ன? சப்தாதிகள் தானே விஷயம். ஒவ்வொரு இந்திரியங்கள்னால நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய 5 விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிரீத்தி இல்லை. சரீரத்தினால நான் எந்த வேலை செய்கிறேனோ அந்த வேலை எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், கடைசியில் இந்த 5 இந்திரியங்களுடைய விஷயங்கள் நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே செய்கிறேன். ஆனால் எனக்கு அந்த விஷயங்களில் பிரீத்தி இல்லை, ஆசையே இல்லை. அப்படி இருக்கிறச்ச அதுக்காக நான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பிரீத்தி அபாவேன சப்தாதேகே, சப்தாதி விஷயங்களில் எனக்கு பிரீத்தி இல்லாத காரணத்தினாலே அதுக்காக நான் செய்ய போகிறதில்லை. சரி, ஆத்ம சிந்தனை பண்ணேன், ஏன் விஷய சிந்தனை பண்ணுறேன்? ஆத்மாவை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கலாமே, அது ரொம்ப வசதியாச்சே. எப்போதும் ஆத்மாவை சிந்தனை பண்ணணுமோ இல்லையோ? அதுக்கு சொல்கிறார், அதிருஷ்யத்வேன சாத்மனஹா. ஆத்மா அந்த சிந்தனைக்கு விஷயமாகாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா. மனசு செய்யக்கூடிய அந்த சிந்தனைக்கு ஆத்மா விஷயமாகக்கூடியது இல்லை. மனசு செய்யக்கூடிய சிந்தனைக்கும் அது சாட்சியாக இருந்துட்டுருக்கே தவிர விஷயம் இல்லை. அதனால் அதை சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அந்த சிந்தனையும் எனக்கு வேண்டாம். அப்போ என்ன ஆகும்? விஷயங்களை சிந்திச்சா என்னுடைய மனசு விக்ஷேபத்தை அடையும் இல்லையா? எனக்கு அந்த விஷய சிந்தனம் வேண்டாம்ங்கிறதுனால எனக்கு விக்ஷேபம் இல்லை. ஆத்மாவை சிந்திக்கணும்னா ஏகாகிரமாக இருக்கணும். அந்த ஏகாகிரத்தையும் எனக்கு வேண்டாம். என்னுடைய மனசு விக்ஷேபத்தையும் அடைய வேண்டாம். விக்ஷேபத்தை அடைஞ்சாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அது ஏகாகிரமாக இருந்ததுன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆக விக்ஷேப ஏகாகிரம் இது ரெண்டும் இல்லாத மனசை கொண்டவன். இங்கே விக்ஷேப ஏகாகிர ஹிருதய அப்படிங்கிறதுக்கு ஒரு பதம் சேர்த்து அர்த்தம் பண்ணும்படியாக இருக்குது. விக்ஷேபமும் இல்லை, ஏகாகிரமும் இல்லை, அப்பேற்பட்ட மனசை கொண்டவனாக. மனசை என்ன வேணாலும் பண்ணட்டோன்னு அர்த்தம், எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை. அதனால் ஏவமே வாகம் ஆஸ்திதா, நான் இப்படியே இருந்துடுறேன். சமாத்தியாசாதி விக்ஷிப்தௌ வியவஹாரஹ சமாதயே ஏவம் விலோக்கிய நியமம் ஏவமேவாகம் ஆஸ்திதா. அப்போ ஒருத்தன் கேட்பான், நீ பாக்கியமான லோக விவகாரத்தில் வேணா ஈடுபட வேண்டாம், ஆனால் ஆத்மாவை அனுபவிக்கிறதுக்காக சமாதியை நீ அடைய வேண்டாமா? அதுக்காக பிரயாசம் பண்ண வேண்டாமா? நீ சமாதிக்காக நீ பிரயாசம் பண்ணு அப்படி. அதுக்கு சொல்கிறார், நான் சமாதிக்காகவும் பிரயாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், யாருக்கு சமாதி தேவை அப்படிங்கிறது பார்க்கணும். சம அத்தியாசாதி விக்ஷிப்தவு, தனக்கு சமமானவன், தன்னை விட பெரியவன், மேலே உள்ளவன், கீழே உள்ளவன், எத்தனையோ விசித்திரமான இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அந்த மனசு விக்ஷேபத்தை அடையும் போது இந்த விக்ஷேபத்தை சாந்தப்படுத்துறதுக்காகத்தான் அந்த சமாதிக்கு உண்டான பிரக்கிரியை சொல்லப்பட்டிருக்கு யோகசாஸ்திரத்தில். ஆக மனசனுடைய விக்ஷேபங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அதை ஏகாகிரமாக கொண்டு ஆத்மஸ்வரூபத்திலேயே நிற்கும்படியாக, நிறுத்தி வைக்கும்படியாக அந்த பிரக்கிரியை நமக்கு வழி சொல்லி கொடுக்குறது. அது யாருக்கு வேணும்? அந்த விக்ஷேபங்கள்லாம் போய் சொஸ்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு தானே வேணும். அந்த விவகாரங்கள்லாம் நமக்கு வேண்டான்னுட்டார்.
ஏன்னா மனசு விக்ஷேபமாக இருந்தால் என்ன, ஏகாகிரமாக இருந்தால் என்ன, எனக்கு என்ன வந்ததுன்னு பார்க்கிறவனுக்கு இதை ஏகாகிரப்படுத்தி இதை சமாதிக்கு கொண்டு வந்து என்ன பலனை அடையணும்? ஒன்றும் இல்லை. ஆகையால் ஏவம் விலோக்கிய நியமம். சமாதியிலேருந்து வெளியில் வந்தால் ஒரே விக்ஷேபம். சிரமப்பட்டு சமாதியில் போனால் விக்ஷேபம் இல்லாமல் ஏகாகிரமாக சாந்தமாக இருக்குது அப்படிங்கிற நியமத்தை வச்சுட்டு தான் ஒருத்தம் சமாதிக்காக வேலை செய்கிறான். நம்ம எதுக்காக சாப்பிட்றதுல பிரவர்த்திக்கிறோம், எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு நியமம் இருக்குது. சாப்பிட்டா தான் இந்த பசி தீரும், சாப்பிடலைன்னா பசி தீராது, ஆகையால் சாப்பிட்டு தான் ஆகணும், அதுக்காக சாப்பிட்றேன். இப்படி இருந்தால் தானே. அதே மாதிரி இந்த சமாதியில் இருந்தால் தான் மனசு ஏகாகிரமாக இருக்கும், இல்லாட்டா விக்ஷேபமாகவே இருக்கும். அதனால் நான் விக்ஷேபம் நிவர்த்தி ஆகிறதுக்காக ஏகாகிரமாக பண்ணுறதுக்காக இந்த யோகத்தை அபியாசம் பண்ணுறேன், சமாதிக்காக பிரயாசை செய்கிறேன் அப்படின்னு தானே ஒருத்தன் பிரவர்த்திப்பான். அதான் அவன் பண்ணுறதுலாம் கரெக்டு. ஆனால் எனக்கு அது வேண்டியதில்லை. ஏன்னா அந்த நியமம் எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு தேவையில்லை. ஏன்னா மனசு விக்ஷேபமாக இருந்தால் எனக்கு ஒன்றுமே இல்லையே, அது ஏகாகிரமானத்துக்காக எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்க்குறவனுக்கு இந்த சமாதி தேவையில்லை. அதனால் நான் இப்படியே இருந்து விடுறேங்கிறேன். ஆமாம், அது ஹிருதயம், ஸ்வாந்தம், ஹிருத்து, மானசம், மனஹா, இந்த பதங்கள் எல்லாம் அது ஸ்லோகம் சேர்றதுக்காக போடுவாள். ஹிருதயம்னு சொன்னாலும் மனசு தான், மனசே தான். மனசு, அந்தఃகரணம், அதே 4 விதமாக பிரித்து சொல்கிறது எல்லாமே உண்டு. ஆனால் ஹிருதயம்னு சொன்னால் இந்த இடத்துல மனசைத்தான் எடுத்துக்கணும். மனசுடைய ஸ்தானமாம் அந்த ஹிருதயங்கிறது. இந்த சரீரத்தில் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கா. அதில் மனசுங்கிறதுக்கு ஸ்தானம் ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறார். ஹேயோபாதேய விரகாத் ஏவம் ஹர்ஷ விஷாதயோ அபாவாத் அத்ய ஹே பிரம்மன் ஏவமேவாகம் ஆஸ்திதா. குருவே பிரம்மன் அப்படின்னு அஷ்டாவக்கரரை பார்த்து ஜனகர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எதையுமே நான் தியாகம் பண்ண வேண்டியதாக, விட வேண்டியதாக எதுவுமே இருக்குதுன்னு தெரியல, எதுவுமே எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இல்லை. ஹேய உபாதேய விரகாத், அது ரெண்டும் இல்லை. ஒரு சந்தோஷம் அல்லது வருத்தம் இதுவும் எனக்கு இல்லை. ஏன்னா சந்தோஷம் வரும், இல்லை அதுக்காக சந்தோஷத்தை போக்கணும் அப்படின்னு உண்டா, வருத்தத்தை போக்கணும்னு உண்டா, அதுவும் இல்லை. இது ரெண்டும் இல்லை. அதனால் நான் இப்படியே இருக்கேங்கிறேன். சந்தோஷமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, ஹேயமும் கிடையாது, உபாதேயமும் கிடையாது, நான் இருக்கிறபடி இருந்துட்டுருக்கேன் ஸ்வரூபத்தில். ஆசிரமான் ஆசிரமம் தியானம் சித்தஸ்வீகிருத வர்ஜனம் விகல்பம் மம வீக்ஷ்ய ஏதைஹி ஏவமேவாகம் ஆஸ்திதா. நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு சில சமயம் ஆசிரமம் அப்படிங்கிறது உண்டு. ஆசிரமம்னா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி அப்படின்னு 4 ஆசிரமம் சொல்கிறான் இல்லையா. இந்த 4ல் எதுலையாவது ஒன்றில் இருந்தால் அவன் ஆசிரமத்தோடு சேர்ந்தவனாக இருப்பான். இந்த 4லையும் சேர்றையா அனாசிரமி, ஆசிரமம் இல்லாதவன் அப்படின்னு அவனை சொல்கிறது. இது ரெண்டுமே எனக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருக்குது, ஆத்மாவோட சம்பந்தப்படாத விஷயம் இது. அதனால் ஆசிரமம் அனாசிரமம் ரெண்டும் சமானம். தியானம் சித்தஸ்வீகிருத வர்ஜனம். தியானம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சிந்திப்பது. அது மனசை சேர்ந்தது, என்ன சேர்ந்தது இல்லை. மனசு எதை எடுத்துக்கொள்கிறதோ தனக்காக சிந்திக்கும் விஷயமாக, அது நான் வேண்டான்னு வர்ஜனம் பண்ணிவிடுறேன். எனக்கு தேவையில்லை, நீ எதை சிந்தனை பண்ணிக்கிறியா, எனக்கு தேவையில்லை, நீ வச்சுக்கோ அப்படின்னு. சித்தஸ்வீகிருத வர்ஜனம். அந்த மனசில் வரக்கூடிய அந்த விகல்பங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், இதுகள் மூலமாக பார்க்குறேன். பார்த்து எனக்கு வேண்டாம், என்னோட சம்பந்தப்படாதது அப்படின்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கறதுனால நான் அப்படியே இருந்துவிடுறேன். இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. கர்மானுஷ்டானம் அஜ்ஞானாத் யதைவ உபரமஸ்ததா புத்வா சம்யக் இதன் தத்துவம் ஏவமேவாகம் ஆஸ்திதா. நான் நன்னா புரிஞ்சுன்னுட்டேன் ஒரு விஷயத்தை.
அதனால் நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறார். அது என்ன? கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு அனுஷ்டானம் பண்ணுறாலே இதுக்கு காரணம் அஜ்ஞானம். கர்மானுஷ்டானம் அஜ்ஞானாத். ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாத காரணத்தினால தான் ஒருத்தன் கர்மாவில் ஈடுபடுகிறான், தன்னை கர்த்தாவாக ஆக்கி கொண்டு ஈடுபடுறான். அது அஜ்ஞானத்தினால வந்தது. ஒருத்தன் இந்த கர்மாவெல்லாம் நான் விட்டுவிட போகிறேன், விட்டுவிடுறேன், செய்ய போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறானா, அதுவும் அஜ்ஞானாத் தான். அதுவும் அஜ்ஞான காரணம்தான். அஜ்ஞா ததை யதைவ உபரமஸ் ததா. உபரமஹான்னு சொன்னால் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாமல் விடுறது. எதுக்காப்பா விடுறேன், இதனால் என்ன உனக்கு அப்படின்னு கேட்டால் அஜ்ஞானம்தான். தெரியாது, ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ விட்டுவிட்டேன், தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், தெரியாமல் தான் விட்டேன், அதுக்கு ஒன்றும் விவேகம் இல்லை. ஆஹா, அஜ்ஞானத்தினால தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அஜ்ஞானத்தால் தான் விட்டேன். இது ரெண்டுமே அஜ்ஞானத்தினால தான் நடக்கிறதுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நான் விடணுமா இல்லை பண்ணணுமா? பேசாமல் இருந்துட்டு, பேசாமல் அது நடக்கிறபடி நடக்கட்டான்னு சொல்லி உதாசீனமாக இருந்து விட வேண்டும். அதான் சொல்கிறார். புத்வா சம்யக்கு இதம் தத்துவம். இது ரெண்டுமே அஜ்ஞானத்தால் நடக்கிற விஷயம். அதனால் நான் அதுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படியே இருந்து விடுறேன்ட்டார். ஏவமேவ அகம் ஆஸ்திதா. அப்படின்னா என்ன? பண்ணிட்டு இருக்கானா, சரி பண்ணிட்டு இருக்கட்டும், இதை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி நிறுத்திட்டானா, சரி நிறுத்திவிட்டோம், பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு சன்னியாசியாக இருந்துட்டு இருக்கட்டும். இல்லை, ஆஹா, எனக்கு அதோட சம்பந்தம் இல்லை. அச்சிந்தியம் சிந்தியமானோபி சிந்தாரூபம் பஜத்யசௌ தியக்த்வா தத் பாவனம் தஸ்மாத் ஏவமேவாகம் ஆஸ்திதா. இதென்னு சொன்னால், அச்சிந்தியம், எதை மனசினாலே சிந்திக்க முடியாதோ அது அச்சிந்தியம்னு சொல்லப்படுறது. அதை போய் நான் சிந்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சிந்தனை பண்ண முடியும்? நிஜமாக அதை சிந்தனை பண்ண முடியாது. எது சிந்திக்க முடியாத விஷயமோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் சிந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தனமே நமக்கு ஒரு பாதகமாக அமையும். சிந்திக்க முடியாத விஷயத்தை நான் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சிந்தனமே நமக்கு ஒரு இடைஞ்சல் தான். அதனால் அது சிந்தாரூபம் பஜதி அசௌ. அந்த என்னுடைய மனசு அல்லது அந்த சிந்திக்கிறவன் நாக ஆயிடலாம். ஆமாம், எவன் இப்படி செய்கிறானோ அந்த ஆத்மா அந்த சிந்தனையோடு சேர்ந்து சிந்திக்கிறவனாக ஆகிவிடுகிறான். அது எனக்கு தேவையில்லை. அதனால் தியக்த்வா தத் பாவனம் தஸ்மாத். அதனால் ஆத்மஸ்வரூபத்தை சிந்திக்கிறது அப்படிங்கிற அந்த மனோவியாபாரம் இருக்கே, மனசு செய்யக்கூடிய வேலை, அந்த வியாபாரத்தையும் வேண்டாம்னு ஒதுக்கிவிட்டு ஏவமேவாகமாஸ்திதா, நான் சுகமாக சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன். இப்போ நான் சொன்னேனே, இந்த எப்படி நான் இருக்கேன், எதனால் இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எந்த மனசு புரிந்து கொள்கிறதோ அவன் அந்த மனசுக்கு சொந்தக்காரனும் கிருதார்த்தனாவான். அவன் இந்த மாதிரியே இருந்துட்டானேயானால் அப்போ கேட்கவே வேண்டாம், அவன் தான் முக்தன்னு சொல்கிறான். ஏவமேவ கிருத்தம் ஏன ச கிருதார்த்தோ பவேதசௌ. இந்த மாதிரி விஷயத்தை தெரிந்து கொண்டு இதே மாதிரி அவன் சாதனத்தோடு சேர்ந்தவன். எல்லா சாதனமும் இருக்குது, ஞானமும் இருக்குது, ஞானத்துக்கு சாதனங்கள்லாம் இருக்குது, நல்ல யோக்கியத்தை உள்ளவன். இந்த மாதிரி ஒரு சிந்தனையாலே அவன் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சிந்தனம், அதாவது வாக்கு, மனசு, சரீரம், இந்த 3 கரணங்கள்னால் அவன் செஞ்சுட்டு இருந்தாலும் அவன் கிருதார்த்தன். இதே ஸ்வபாவத்தை கொண்டவன் ச கிருதார்த்தோ பவேதசௌ யஹ ஏவமேவ ஸ்வபாவோ யஹ ச கிருதார்த்தோ பவேதசௌ. முதல்ல சொன்னது இந்த மாதிரி அவன் ட்ரைனிங் கொடுக்கணும். தானாக இந்த மாதிரி புரியாது. இந்த ஸ்வபாவமானது ஸ்வபாவம் இல்லை. முதல்ல அந்தகரணங்கள் அதனுடைய ஸ்வபாவத்துக்கு மாற்று வழி இது. இப்படிலாம் சிந்தனம் பண்ணினால் அவன் கிருதார்த்தனாவான். அதுக்கப்புறம் இதுதான் அவனுடைய ஸ்வபாவங்கிறதே புரிஞ்சு போச்சேன்னு சொன்னால், இப்படித்தான் அந்த ஆத்மாவுடைய ஸ்வபாவம்னு சொன்னால் கிருதார்த்தன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
ச கிருதார்த்தோ பவேதசௌ, அவனும் கிருதார்த்தந்தான். இதோட இந்த 12வது பிரகரணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே 13வது பிரகரணத்தில் என்ன சொல்கிறார்? இதுவும் சிஷ்யனே சொல்லக்கூடியதாக தான் இருக்கு. என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி ஒரு எல்லா சிந்தனைகளையும் விட்டுட்டு நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் சௌக்கியம்னுட்ட. இதுதான் என்னுடைய உண்மையான சுகம். சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் அப்படிங்கிறத அனுபவத்தை காண்பிக்கிறார் ஜனகர். அகிஞ்சன பவம் ஸ்வாஸ்தியம் கௌபீனத்வேபி துர்லபம் தியாகாதானே விஹாய அஸ்மாத் அகமாசே யதாசுகம். அகமாசே யதாசுகம். எப்படி இருக்கேன்? சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, இதுதான் சௌக்கியமாக இருக்கேன். அகமாசே யதாசுகம். ஒரு கஷ்டமும் இல்லை, சௌக்கியமாக இருக்கான். என்ன பண்ணிட்டான்னா, நான் எதையுமே வச்சுக்கல, அதனால ஸ்வஸ்தமாக இருக்கேன்னா. எதோடும் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆகையால் ஸ்வஸ்தமாக இருக்கேன். அகிஞ்சன பவம் ஸ்வாஸ்தியம். எதுலேயுமே எனக்கு சங்கம்ங்கிறது இல்லை, சம்பந்தம் கிடையாது. அப்போ உன்னுடைய எது அப்படின்னு கேட்டால் எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு சொல்கிறது, இதனால் வரக்கூடிய ஒரு ஸ்வஸ்தம். நான் ஒரு நல்ல சுவாஸ்தியம் உள்ளவனாக இருக்கேன். இந்த சுவாஸ்தியமானது கௌபீனத்வேபி துர்லபம். சகௌபீனத்வே, ஒரு கௌபீனம் மாத்திரம்தான். அதில் ஆசக்தி உள்ளவனாக இருந்தாலும் கூட இந்த சுவாஸ்தியம் வராத போயிடும். துர்லபமானது இந்த சுவாஸ்தியம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேர்த்து வச்சுக்கல, ஏதோ ஒரு கௌபீனம் மாத்திரம் அதில் ஆசை இந்த சன்னியாசிக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், இது என்னோட இதாச்சே அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்துன்னு சொன்னால் இந்த சுவாஸ்தியம் கெட்டு போகும். அதனால் இந்த சுவாஸ்தியம் எனக்கு வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் விட்டு விட்றேங்கிறான். தியாக ஆதானே விஹாய. தியாகனா விடுறதுங்கிறத விட்டு விடுறேன். விடவும் இல்லை, எடுத்துக்கவும் இல்லை. தியாக ஆதானே விஹாய. இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கவும் போகிறதில்லை, இது வேண்டான்னு சொல்லி விடவும் போகிறதில்லை. இதை ரெண்டையும் விஹாய. இப்போ சொன்னாரே இல்லையா, அது சரீரத்துக்கு எது வேணுமோ அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டான். நான் வேண்டான்னு சொல்லலை, வேண்டான்னு அதை விட்டுதுன்னா விட்டுட்டு போட்டான். ஆனால் எனக்கு அதை சம்பந்தப்படும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேனே, இப்பேற்பட்ட நான் அகமாசே யதாசுகம், பரமசௌக்கியமாக இருந்துட்டுருக்கேங்கிற. குத்ராபி கேதா காயஸ்ய ஜிஹ்வா குத்ராபி கித்யதே மனः குத்ராபி தத்யக்த்வா புருஷார்த்தே ஸ்தித சுகம். நான் எப்படி சௌக்கியமாக இருக்கேங்கிறத இன்னொரு விதமாக சொல்கிறார். சில சமயம் என்ன ஆகும், காரியம் பண்ணுறவாழ விஷயத்தில் பார்த்தோமானால் சில சமயம் அந்த சரீரம் ரொம்ப சிரமப்படும். அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு சொல்லி ரொம்ப உழைப்பாளோ இல்லையோ, அப்போ சரீரத்துக்கு வேலை ஜாஸ்தியாக போகும். வேலை ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் அதனால் சிரமம் ஏற்படும். குத்ராபி கேத காயஸ்ய, சரீரத்துக்கு அதனால் சிரமங்கிறது உண்டு. ஜிஹ்வா குத்ராபி கித்யதே, வாயால் பேசுறது இருக்கே, இதுவும் அதியாக பேசினாக்கா அந்த வாக்குக்கு சிரமம் ஏற்பட தான் ஏற்படும். ஸ்ராமியத்தேவ வாக் ஸ்ராமியதி சக்ஷு. அந்த வேலைக்கு ஒரு அளவு இருக்கணும், அந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருந்தால் சரியாக இருக்கும். அதை தாண்டி அதிகம் மீறி அதிகப்படியாக அதுக்கு வேலையை கொடுத்தோன்னா அது வேலை மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கு ஏதாவது சிரமம் வந்துவிடும். அதனால் ஜிஹ்வா குத்ராபி கித்யதே, வாக்கால் செய்யக்கூடிய வியாபாரங்கள் நிறைய பண்ணினா அதுக்கு கிளேசம் ஏற்பட்டு விடுறது. மனः குத்ராபி, ஏதாவது சிந்திச்சுட்டே இருந்தாக்க கவலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் இவனை விட்டு வேலையாகவே மாட்டேங்கிறது, கவலையில் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் மனசுக்கு கஷ்டம் அது. அதனால் இதெல்லாம் இது தியக்துவா, மூணையும் தியாகம் பண்ணிவிட்டேன். இது வேண்டவே வேண்டாம், இதுக்காக இதுகளுக்கெல்லாம் சிரமத்தை கொடுக்கறது. அதனால் தத்யக்துவா புருஷார்த்தே ஸ்தித சுகம். நான் எங்கே இருக்கேன், பரம புருஷார்த்த ஸ்வரூபத்தில் இருக்கேன், அந்த ஆனந்தத்தில் இருந்துட்டு இருக்கேன். அதனால் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கேன். கிருதம் கிமபி நைவ ஸ்யாத் இதி சஞ்சிந்திய தத்வதः யதா யத் கர்த்தும் ஆயாதி தத் கிருத்வா ஆசே யதா சுகம். அதாவது இப்போ நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால், நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன்,
ஆனால் நடக்கிறது அது பாட்டுக்கு. எப்படி நடக்கிறது? கிருத்தம் கிமப்பி நைவ சியாத் இது சஞ்சித்யா. இந்த சரீரம், வாக்கு, மனசு இதுகள்லாம் வேலை செய்யும் போது அதுகள்னால செய்யப்பட்ட அந்த காரியமானது என்னால் செய்யப்பட்டது ஆகாது அப்படிங்கிறத நான் மனசில் நிச்சயப்படுத்தி கொண்டு, யதா யத் கர்த்தும் ஆயாதி தத் கிருத்வா, எந்த காலத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்ய வேண்டும்னு பிராப்தமாகிறதோ அதை செய்து கொண்டு அதை செஞ்சுட்டு நான் பாட்டு சௌக்கியமாக இருந்துடுறேன். இந்த அளவுக்கு தான் என்னை வச்சுட்டுருக்கேன். ஆக எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லலை, நிறுத்தத்தையும் வேண்டான்னுட்டாரோ இல்லையோ. ஆக அந்த சரீர, வாக்கு, மனசுங்கிறது அந்தந்த சமயத்தில் என்ன காரியங்கள் செய்கிறதோ ஒரு லிமிட்டாக அந்த செஞ்சுட்டு அப்படியே பேசாமல் இருந்துடுறேன் அப்படிங்கிறார். தத் கிருத்வா ஆசே யதா சுகம். கர்ம நைஷ்கர்மிய நிர்பந்த பாவாக தேகஸ்த யோகினः சஞ்யோக அயோக விரகாத் அகமாசே யதா சுகம். நமக்கு யோகிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உலகத்திலேருந்து தன்னை விலக்கி நைஷ்கர்மியத்தை அடையணும் அப்படின்னு பெரிய பிரயாசங்கள்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் தேகத்தோடு சேர்ந்தவனுக்கு பண்ண வேண்டிய காரியம். தேகஸ்த யோகினா இந்த கர்மா பண்ணணும், நைஷ்கர்மியத்தை அடையணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா நிர்பந்தமாக இருந்து அதை அப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் தேகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த யோகிகளுக்கு தான். எனக்கும் தேகத்துக்கும் சஞ்யோகமும் இல்லை வியோகமும் இல்லைன்ட்டார். தேக சஞ்யோக அயோக விரகாத், சஞ்யோக அயோக விரகாத். அப்போ எனக்கு அந்த நிர்பந்தம் எதுவுமே இல்லையே. செய்யணுங்கிற நிர்பந்தம் உண்டா, செய்ய வேண்டாங்கிற நிர்பந்தம் உண்டா? எந்த நிர்பந்தமும் இல்லை. அதனால் அகமாசே யதா சுகம், சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன். நைஷ்கர்மியம் அடையணுங்கிறதுக்காக நான் ஏதோ பெரிய வேலை பண்ணணுங்கிறது இல்லை. ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்யனுதே அப்படின்னு கீதையில் சொல்கிறது. கர்மாவை நான் விட்டு விட்றேன்னு விட்டதுனால இவனுக்கு நைஷ்கர்மியம் வருங்கிறது இல்லை. கர்மாவை பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சுட்டாத்தான் அவனுக்கு நைஷ்கர்மியம் வரும். அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் நான் நிஷ்கர்மாவாக இருக்கணுங்கிற நிர்பந்தம் எனக்கு எதுவுமே, எந்த நிர்பந்தமும் வேண்டாம். நிர்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால் சௌக்கியமாக இருக்கேன். ஸ்வபதா நாஸ்தி மே, இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. அர்த்தானர்த்தௌ நமே ஸ்தித்யா கத்யா ந சயனேனவா திஷ்டன் கச்சன் ஸ்வபன் தஸ்மாத் அகமாசே யதா சுகம். சில பேருக்கு ஒரு இடத்துல இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ போய் செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போயிடும். அந்த காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னால் நஷ்டம் வந்துடும் இல்லையா? சில சமயம் எங்கேயோ சில இடத்துல போகிறதுனால இவனுக்கு அந்த காரியம் நடந்துடுத்துன்னு சொன்னால் அதனால் ஒரு லாபம் புதுசாக வந்து சேரும். சயனம் தூங்கி போயிட்டான், செய்ய வேண்டிய காரியங்கள் சமயத்தில் நடக்கலை, அப்போ என்ன ஆகும்? நஷ்டமாகும். இப்படியெல்லாம் அர்த்தம் அனர்த்தம் இது எல்லாத்துக்கும் இந்த கிரியைகள் காரணமாக இருக்கு. ஸ்திதி கதி சயனம். நான் நிற்கவும் நிற்கிறேன், போகவும் போகிறேன், தூங்கவும் தூங்குறேன். ஆனால் இதனால் எனக்கு வேண்டிய அர்த்தம் அனர்த்தம் எதுவுமே எனக்கு தேவையில்லாததாக இருக்கிறதுனால நான் சௌக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறார். இதை விவரிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். ஸ்வபதா நாஸ்தி மே ஹானிஹி. ஒரு சமயம் நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கத்தினால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இந்த சமயத்தில் ஏந்திரண்டு நான் வேலை பார்த்துருக்கணுமே, அதெல்லாம் தூங்கி போயிட்டேனே, எவ்வளோ நஷ்டமாக போச்சு? ஒரு நஷ்டமும் இல்லை, எனக்கு நஷ்டம் இல்லை. அது செய்யாததுனால எனக்கு வரணுங்கிறது இருந்தால் அப்போ நஷ்டமாயிடும். அந்த சமயத்தில் எழுந்துன்னு பண்ணியிருக்கணுமே, பண்ணலையே அப்படிங்கிற நஷ்டம் எப்போ வரும்? அது எனக்கு வேண்டியதாக இருந்தால். ஸ்வபத்தோ நாஸ்தி மே ஹானிஹி. தூங்கினத்தினால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சித்திர் யத்னவத்தோ நவா. கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சதுனால எனக்கு ஒரு பெரிய காரிய சித்தி ஏற்பட்டு போச்சு, அது வேணுமா? அதுவும் வேண்டியதில்லை, அதுவும் எனக்கு கிடையாது. நாசோல்லாசௌ விஹாய அஸ்மாத். இந்த ஹானி ஒரு லாபம், இந்த ரெண்டையுமே நான் விட்டுவிட்டேன்.
விட்டுட்டு அகமாசே யதா சுகம், சௌக்கியமாக இருக்கேன், என்ன சுகத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. சுகாதி ரூப அநியமம், சுகாதி ரூபா நியமம் பாவேஷு ஆலோக்கிய பூரிஷः சுபாசுபே விஹாய அஸ்மாத் அகமாசே யதா சுகம். இது ஒரு நல்ல ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுகாதிகள் எதை சுகம்னு நினைக்கிறோமோ அது எப்பவும் சுகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அது நியத்தம் இல்லை. சுகம் துக்கம் இது எல்லாம் மாறி மாறி இருக்கும். ஒருத்தனுக்கு அது எது சுகமோ அது இன்னொருத்தனுக்கு பெரிய துக்கமாக இருக்கும். அவன் துக்கப்படுறது இவனுக்கு சுகமாக இருக்கும். இது ஒன்றுமே சொல்ல முடியாது. இதனுடைய ஸ்வரூபமே ஒரு நியத்தமானது கிடையாது. சுகாதி ரூப அநியமம், ரொம்ப உசத்தியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். உசத்தியாக இருக்குதுன்னா அது நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல பாயசம், இந்த பாயசம் சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ ருச்சியாக இருக்குது. ஆனால் அது எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு கரண்டி 2 கரண்டி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அண்டாவில் பண்ணியிருக்கிறது அத்தனையும் நீ தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஒரு டம்ளர் சாப்பிட்டா பரவாயில்ல, சௌக்கியமாக இருக்கும். 2வது டம்ளர் சாப்பிடுன்னு நிர்பந்தப்படுத்தினா எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிடலாம். அதுக்கு மேலே பண்ணால் அது விஷமாக போயிடும். சீ, வேண்டவே வேண்டாம். இது திகட்டி போகிறது இல்லையா, திதுப்பு திகட்டி போய்டுறது. ஆக திகட்டி போனதுக்கப்புறம் அந்த திதுப்பு நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த விதத்தில் பார்த்தா எது சுகமோ அதுவே தான் துக்கம். சுகம் துக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தியில் இதை சுகம்னு வச்சுட்டுருக்கோம், சரிதான் சுகம்னு வச்சுட்டுருக்கோம். துக்கம்னா துக்கம்னு பார்க்குறோம். அது வாஸ்தவம் இல்லை, அது நியமமே இல்லை. அதனால் பாவேஷு சுகாதி ரூப அநியமம் ஆலோக்கிய பூரிஷா. நிறைய பார்த்துட்டேன். எங்கே பார்த்தாலும் இது சுகங்கிறா, அதுவே துக்கங்கிறா, அதுவே சுகம், ஒன்றும் நியமமே இல்லைங்கிறத பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சுபா சுபே விஹாய. சுபம்னா நல் தர்மம், அசுபங்கிறது அதர்மம். எனக்கு சுகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தர்மம் பண்ணணும் இல்லையா, துக்கம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதர்மத்தை நான் பண்ணாமல் இருக்கணும். இந்த 2 நிர்பந்தத்தையும் விட்டுவிட்டேன். விஹாய அஸ்மாத் அகமாசே யதா சுகம். அதனால் நான் இருக்கிறபடி இருந்துட்டுருக்கேன், சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன். இப்போ சொன்ன ஒரு நிலை இருக்கே, இந்த நிலை நமக்கு சித்திக்கணுமேயானால் அப்போ ஞானம் வரணுங்கிறத முதல்ல சொன்னார். அந்த ஞானத்தினால மனசு சாந்தமான அவஸ்தையோடு இருக்கணும். அப்போ தான் இது சித்திக்கும், அப்போ தான் இது சமமான ஒரு அவஸ்தைக்கு போகும். அப்படிங்கிறத சிஷ்யன் தன்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு குருவை பார்த்து சொல்கிறான். இந்த இதுலேயும் சிஷ்யன் சொல்லக்கூடியது தான். 4 ஸ்லோகம் இருக்குது. பிரகிருத்யா சூன்யசித்தோ யஹ பிரமாதாத் பாவபாவனஹ நித்ரிதோ போதித இவ க்ஷீண சம்சரணோஹி சஹா. என்னுடைய சித்தமானது இப்போ எப்படி பழக்கப்பட்டு எப்படி ஆயிடுத்துன்னு சொன்னால், எந்த விஷயத்தையும் சிந்திக்கிறது இல்லை. அதாவது விஷய சூன்யமாக இருக்கு சித்தம் இருக்கே. அது விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கும் போது அது சித்தமாக இருக்கும். விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்துடுச்சுன்னா சித்தசூன்யகானே இவனை சொல்லலாம். அந்த சித்தம் வேலை செய்யாது. ஆக அப்பேற்பட்ட சித்தத்தை கொண்டவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய மனசில் எந்த விஷயத்தை பற்றின சிந்தையும் கிடையாது. ஆனாலும் பிரமாதாத் பாவபாவனஹா, ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவாலே அந்த சித்தத்தில் ஏதோ ஒரு பாவங்கள் வந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்காது. பாவபாவனஹா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். நித்ரிதோ போதித இவ. அந்த மாதிரி என்னுடைய சித்தத்தில் அப்பப்போ ஏதோ ஒரு வந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் அதனால் எனக்கு பாதிப்பு இல்லை. க்ஷீண சம்சரணோஹி சஹா. க்ஷீண சம்சரணா, இந்த சம்சாரங்கிறது எனக்கு க்ஷயமாகிவிட்டது. அதில் இந்த சித்தத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போகிறதுங்கிறதுக்காக என்னுடைய மோட்சத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்.
உபமானம் நித்ரிதோ போதித இவ. தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு கிளப்பினான். அண்ணா தூக்கத்தில் இருக்கான். இந்த ஆளை திடீர்னு என்ன கிளப்பி விட்டு அவனுக்கு ஏதாவது சொன்னாக்கா அவனுக்கு தலையும் புரியாது காலம் புரியாது, ஒரு தினசாக இருக்கும், ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியவே தவிர சரியானபடியாக அவன் புரிஞ்சிக்க மாட்டான். அதனால் நல்ல தூக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பி விட்டா மாதிரி இந்த சித்தம் எந்த விஷயத்தோடும் படாமல் இருக்கிறச்சு திடீர்னு ஏதோ ஒன்று அப்படி வந்துட்டு போகிற மாதிரி வந்ததுனால் அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, என்னுடைய தூக்கம் பாட்டு போயிட்டே இருக்கு. வேறு இடத்துல என்ன உதாரணம் கொடுத்துருக்கு, சின்ன குழந்தைகள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறச்சே அம்மா எழுப்பி சாப்பிடாம தூங்கிடுதே அப்படின்னு சொல்லி சாதம் ஊட்டுவாளாம். அது தூங்கிண்டே உள்ளே சாப்பிட்டுட்டு விடுவான். அதுக்கு தெரியவே தெரியாது, நம்ம சாப்பிட்டோங்கிறது தெரியாது. ஆனால் அந்த தூக்கத்தில் இருந்துகிட்டே வேலை நடந்துடும். அதனாலே அதை போல் இவன் சொசச்சித்தனாக இருக்கான், இவளை எந்த சிந்தையும் இல்லை, கவலையே இல்லை. ஆனால் அப்படியே நடுப்புற ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி தூங்கிட்டு இருக்க அந்த உபமானம் அப்படி இருக்குது. நித்ரிதோ போதித இவ க்ஷீண சம்சரணோ ஹி சஹா. क्व धनानि क्व मित्राणि क्व मे विषय दस्यवः क्व शास्त्रं क्व च विज्ञानं यदा मे गलिता स्पृहा. உன்னுடைய விஷய சித்தம் எப்படி விஷய சூன்யமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த எந்த விஷயத்துலையும் சிந்தனை இல்லாமல் இருக்கே அது எப்படி அப்படின்னு கேட்டால், பூர்ணாத்ம தரிசனத்தினாலே சித்தம் விஷயசூன்யமாக ஆனது. சித்தம் தன்னுடைய விஷயத்தை சிந்திக்காமல் நிறுத்துவது ஏன் அப்படின்னு கேட்டால், அது தானாக நிறுத்தலை, அதுக்கு பூர்ணாத்ம பாவனைங்கிறது ஒன்று வந்ததுனாலே விஷயம் பக்கம் போகிறதுக்கு முடியலை, அது நின்று வச்சு விஷயங்களை சிந்தனை பண்ணலை. அதனால் அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய மனசில் எது பரியந்தம் ஒரு ஆசை இருக்குமோ அது பரியந்தம்தான் அந்த சித்தமானது அந்த விஷயங்களை சிந்தித்து கொண்டு இருக்கும். ஆசைங்கிறது முழுக்க நிவர்த்தி ஆகிடுத்துன்னு சொன்னால் அப்போ எனக்கும் சித்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சித்தம் இருந்தால் தான் இது எல்லா உலகத்தோடு நமக்கு சம்பந்தம். சித்தம் இல்லாட்டா உலகமே நமக்கு சம்பந்தப்படாததாக ஆகும். அதுக்கு சொல்ல குவ தனானி குவ மித்ராணி குவமே விஷய தஸ்யவஹா. இந்த சித்தம் இருக்கிற பரியந்தான் இதெல்லாம் என்னுடைய தனம், நான் சம்பாதித்தது, என்னை சேர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த சித்தம் அதை நினச்சி பார்க்கலைன்னா அந்த தனம் என்னுடையதா இல்லையே. அப்போ அந்த தனத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? குவ மித்ராணி, இவர்கள்லாம் எனக்கு ஸ்நேகிதர்கள் அப்படின்னு சித்தம் நினச்சி சொல்லணும். நினச்சாதான் நாம் அதை ஸ்நேகிதர்னு ஒத்துக்க முடியும். சித்தம் அவளை விட்டுடுத்தோன்னு சொன்னால் அவள் எனக்கு மித்திரர்கள்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் குவ விஷய தஸ்யவஹா, இந்த சித்தமானது அந்தந்த விஷயங்களுக்கு போய் விஷயங்களை சத்ருவாக கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இடமில்லை. அந்த விஷயங்களுக்கு போனால் தான் அது நமக்கு சத்ரு, அதோட சம்பந்தம் இருந்தால் தான் சத்ரு. அதே மாதிரி குவ சாஸ்திரம் குவச்ச விஜானம், இந்த மாதிரி விஷயங்களில் அந்த சித்தம் மாட்டின்னு இருந்தால் அதுலேருந்து அந்த சித்தத்தை வெளிக்கொண்டு வரத்துக்காக நமக்கு ஒரு சாதனம் சாஸ்திரம், அது கூட இப்போ வேண்டியதில்லை. அது இல்லாத சமயத்தில் அதுக்கு எதுக்கு சாஸ்திரம்? சாஸ்திரத்தோடு எனக்கு என்ன சம்பந்தம்? குவச்ச விஜானம், சாஸ்திரத்தினால நமக்கு ஏற்பட வேண்டிய அந்த ஞானம் அது வேணுமா என்ன? வேண்டியதில்லை. இது எப்போ இந்த நிலை? யதாமே கலிதா ஸ்பிருஹா, எந்த விஷயத்திலும் ஆசை இல்லாததாக அந்த சித்தமான நிலையிலே உள்ள இது வர்ணனை. இது அந்த சமயத்தில் எனக்கு எதுவுமே தேவையில்லை. விஜ்ஞாதே சாட்சி புருஷே பரமாத்மனி சேஸ்வரே நைராஷ்யே பந்தமோக்ஷே ச ந சிந்தா முக்தயே மம. ந சிந்தா முக்தையே மமான்னு கூட சேர்த்து கூட வச்சுக்கலாம். இந்த சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தெரிந்துவிட்டால் அதுதான் பரமாத்மஸ்வரூபம், அதுதான் ஈஸ்வரனாக இருக்குது, அதுதான் ஜீவனாக இருக்குது, எல்லாமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிந்துவிட்டால் அதுக்கப்புறம் என்னை விட்டு ஆசை விலகணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு இருக்காது. நைராஷ்யம்,
நைராஷ்யத்திலையும் எனக்கு ஒரு கவலை கிடையாது. எனக்கு பந்தம் மோட்சம் இதுகள்லையும் எனக்கு ஈடுபாடு இல்லை. பந்தம் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? இல்லை. மோட்சம் வரணும் அப்படின்னு எதாவது ஆசை இருக்கா? அதுவும் இல்லை. ந சிந்தா முக்தையே, நான் கவலைப்படாமல் இருக்கணும் அந்த ஆசையும் இல்லை. ஆக மொத்தமாக எந்த ஆசையும் இல்லை. ஆக இதுகள்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஆசைங்கிறது சுத்தமாக இல்லை. ஏன்னா அந்த ஞானம் வந்து கொடுத்தனா ஆசைங்கிறது நிவர்த்தி ஆகிடுறது. அந்தர்விகல்ப சூன்யஸ்ய பஹி ஸ்வச்சந்தச்சாரிண பிராந்தஸ்யேவ தசாஹ தாஸ்தாக தாதிருஷா ஏவ ஜானதே. இது உத்தமமான ஒரு ஸ்லோகம். இது என்ன சொல்கிறார்? உள்ளுக்குள்ளே அவனுடைய மனசு, அந்தஹர மனசு, அந்தகரணத்தில் எந்த விகல்பமும் இல்லை. ஆனால் பஹி ஸ்வச்சந்தச்சாரிணா, வெளியில் அவனுடைய சரீரம் வந்து இஷ்டத்துக்கு அது ஏதோ வேலை சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி இதுக்கு சரியான உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் பைத்தியக்காரன் அப்படின்ட்டான். பைத்தியக்காரன் அவன் எதை செய்யறானோ அதை உள்ள நினச்சி பிளான் போட்டு அதுக்கு தகுந்தா போல பண்ண மாட்டான். அவன் என்னத்தையோ நினச்சிட்டு இருப்பான், அவன் ஏதோ நடந்துட்டு இருக்கும் சரீரம். பிராந்தஸ்யா இவ, அந்த பைத்தியக்காரன் தான் திருஷ்டாந்தம். எனக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிறது எந்த ஒரு இதுவும் நமக்கு இல்லை, ஆசை இல்லை. ஆனால் அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கு. சரீரத்தினால என்ன நடக்கிறதோ, வாக்கால் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது பாட்டுக்கு. இதுதான் பிராந்தஸ்யேவ தசாக தாக தாக. பலவிதமான அந்த ஏற்கனவே இருந்த அந்த தசைகளை திருப்பி திருப்பி நாம் பார்க்குறோம். பார்த்தாலும் என்னுடைய நிலை என்னங்கிறது யார் பார்க்குறான்னா தாதிருஷா ஏவ ஜானத்தை, அந்த ஞானிகளுக்கு தான் தெரியும். பார்க்குறவனுக்கு ஏதோ பைத்தியக்காரன் தான் தோணும், இவன் என்ன கண்ணாம்னா நோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் அவனுடைய தசை என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவனை போல ஞானிக்கு தான் தெரியுமே தவிர இன்னொருத்தனுக்கு தெரியாது. சதாசிவ பிரம்மேந்திராவை பற்றி ஸ்லோகம் இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திரா அவருடைய குரு, அவர்கிட்ட எல்லாரும் லோகத்தை ஜனங்கள்லாம் சொல்கிறாராம், உன்மத்தவத் சஞ்சர தீக சிஷ்யா தவ, உன்னுடைய சிஷ்யன் பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். இவர் சொன்னாராம், லோகஸ்ய வச்சாம்சி ஸ்ருண்வன்னு கித்யன்னுவா. இவருக்கு ஒரு வருத்தம், அந்த பைத்தியம் எனக்கு வரலையே அப்படின்னு. அவருக்கு வந்துடுச்சு அந்த பைத்தியம், அந்த பைத்தியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. கித்யன்னுவா சாஸ்ய குரு புராஹோ உன்மத்ததாமே நகி தாதிருஷீதி. அவனுக்கு வந்து அந்த பைத்தியம் எனக்கு வந்திருக்கப்படாதா அப்படின்னு இவர் புரிஞ்சுட்டார். இவருக்கு வந்து ஞானம் இருக்குங்கிறதுனால அவன் என்னத்தினால அந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அவன் ஆனந்த சாகரத்தில் இருந்துட்டு இருக்கான், சரீரம் பாட்டுக்கு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இவர் புரிஞ்சுட்டு இருக்கார். ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு அது தெரியாதோ இல்லையோ, அவெல்லாம் பைத்தியக்காரன் தான் நினச்சிட்டு இருப்பாள். அப்போ இவர் இப்படி சொன்னார்னு அவருடைய சரித்திரத்தில் வருது. அதை மாதிரி தாதிருஷா ஏவ ஜானத்தே, அந்த ஞானிகளுக்குத்தான் இவனுடைய நிலை புரியுமே தவிர மற்றவாளுக்கு புரியாது. மறுபடியும் குரு உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் உபதேசம் பண்ணியாச்சே, திருப்பி திருப்பி உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமா அப்படின்னு கேட்டால் திருப்பி திருப்பி உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது சில விஷயங்களுக்கு. அதனால் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், நிறுத்தவே கூடாது. ஆக திருப்பி திருப்பி சொல்லணும், சொன்னாத்தான் மனசில் வரும். கொஞ்சமாவது கேட்குறவாளுக்கு கொஞ்சமாவது மனசில் வருங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேங்கிறார். யதா ததோபதேசேன கிருதார்த்தா சத்வபுத்திமான் ஆஜீவமபி ஜிஜ்ஞாசு பரஸ்தத்திர விமுஹ்யதி. ஜனங்கள் விசித்திரமாக இருக்கலாம். உபதேசத்தை கேட்குறவா நிறைய பேர் கேட்குறா. சில பேருக்கு அந்த உபதேசம் கேட்டதுனாலே கிருதார்த்தனாக ஆயிடுறாளாம், அவள் கிருதகிருத்தினாக ஆயிடுறா. ஒரு தடவை கேட்டாலே யதா ததோபதேசேன, ஏதோ காதில் விழுந்தது அவ்வளோதான், ரொம்ப கவனமாக அதை கேட்டாள் அப்படிங்கிறதும் இல்லை. ஆனால் அப்படி கேட்ட மாத்திரத்தில் அவளுக்கு ஞானம் பிறந்து அவள் கிருதார்த்தாளாக ஆயிடுறாளாம்.
இன்னும் சில பேர் உயிர் இருக்கிற வரையந்தம் திருப்பி 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 கேட்டே இருக்காளா. ஆஜீவமப்பி ஜிஜ்ஞாசு, அவ்வளவு தடவை கேட்டாலும் பரஸ்தத்திர விமுஹ்யதி, அந்த விஷயத்தில் மோகத்தோடவே இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு சரியான ஞானம் வரமாட்டேங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சித்தத்தில் அந்த சுத்தி இல்லை, அந்த கிரமம், அந்த சுத்தி இல்லைங்கிறது தான் காரணம். ஆக இந்த மாதிரி நிறைய தடவை உபதேசம் பண்ணாலும் புரியாதவனும் உண்டு, ஒரு தடவை காதில் கேட்ட மாத்திரத்தினால புரிந்து கொள்கிறவனும் உண்டு. இந்த மாதிரி அதிகாரி பேதம் இங்கே இருக்குது. இதை சுலபமாக நிரூபணம் ஆனால் அதனால தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கணுமா. இப்போ புரியலை அப்படின்னு சொல்கிறவனுக்கு நாம் திருப்பி தானே சொல்லி ஆகணும். திருப்பி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதனால தான் அந்த ஸ்வேதகேது ஒரு தடவை உபதேசம் பண்ணால் புரியலை, இன்னொரு தடவை சொல்லுங்கன்னா சொன்னார். அப்பவும் புரியலை, இன்னும் வேறு சந்தேகம் இருக்குது, இன்னொரு தடவை சொன்னார். 9 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆஹா, சொல்லுண்டே இருக்க வேண்டியதுதான். ஆவர்த்தி ரசக்கிருத உபதேசா, அதை படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் வேதாளெலாம் படித்தாச்சு. எப்போ படித்தேன்? 20 வருஷம் முன்னாடி படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது போகாது, மறந்து போயிடுக்குமே அது இல்லையா? நம்மளுடைய மனசனுடைய சுவாவமே மறக்கிறது தானே. அப்போ மறந்து போச்சேன்னு சொன்னாக்க அது உபயோகப்படாது. அதனால் ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். மோக்ஷா விஷய வைரஸ்யம் பந்தா வைஷயிகோ ரதா ஏதாவதேவ விஜானம் யதேச்சசி ததா குரு. ரொம்ப சுலபமாக இதை சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லேருந்து உனக்கு ஒரு வைரஸ்யம், வைராக்கியம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுதான் மோட்சம். பந்தங்கிறது என்ன? இந்த விஷயங்களில் உனக்கு ஒரு ராசிக்கம் இருக்கா, ரசனை இருக்கா, அதுதான் பந்தம். ஆக விஷயத்தோடு நீ ஒட்டுதலோடு இருந்தால் அது உனக்கு பந்தம். விஷயத்தில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுதான் மோட்சம். இது போகிறோம், இவ்வளோதான். இந்த நிலை தான் நமக்கு வேணும். இந்த நிலை வந்ததுக்கப்புறம் யதேச்சசி ததா, நீ பந்தத்தில் இருக்கணும்னா அதுபோல் பண்ண, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. இல்லை வேண்டான்னா விடு, யதேச்சசி ததா குரு அப்படின்னு விட்டேன். கீதையில் சொன்ன மாதிரி உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணுன்னு சொன்னார். அந்த மாதிரி வாக்மி பிராஜ்ஞ மகோத்யோகம் ஜனம் மூக்கஜடாலசம் கரோதி தத்துவபோதோயம் அதஸ்தியக்தோ புபுக்ஷுபிஹி. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தத்துவஜானம் இருக்கே, இதை பல பேர் விரும்ப மாட்டா. ஏன் விரும்ப மாட்டா அப்படின்னு சொன்னால், இது ஜனங்களை முட்டாளாக்கக்கூடியது, ஜனங்களை சோம்பேறியாக்கக்கூடியது. ஆகையாலே இந்த தத்துவஜானம் கூடாது அப்படின்னு இதை எதிர்ப்பாளாம் புபுக்ஷு. வாக்மி பிராஜ்ஞ மகோத்யோகம், எந்த ஒரு ஜனன் நல்ல வாக்மியாக இருந்தானோ, நல்ல பேச்சாளியாக இருந்தானோ, நிறைய வேலைகள் மகோத்யோகம் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்து கொண்டு இருந்தானோ, அப்பேற்பட்ட ஒரு ஆசாமியை இவன் போய் ஆத்மபோதத்தை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா, அவன் பேச்சு நின்று போச்சு, பேசுறதெல்லாம் நின்று போயிடுத்து, பண்ணின்றத காரியத்தெல்லாம் நிறுத்திவிட்டான், பெரிய சோம்பேறியாக மாறிட்டான். ஆகையால் இந்த தத்துவபோதங்கிறது நமக்கு உதவாது, இது நம்மளை சோம்பேறி ஆக்கக்கூடியது, அதனால் இதை வேண்டாம்னு தியாகம் பண்ணிவிடுவாளாம். யார்? புபுக்ஷுபிஹி. போகம் வேணும்னு ஆசைப்படுறவா இந்த ஞானத்தை வேண்டாம், கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். இது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதனால் அவள் இதுக்கு இந்த பக்கமே வரமாட்டா. ஆனால் இந்த தத்துவபோதம் யாருக்கு வருதோ அவனுக்கு தெரியும் அதனுடைய பலம் என்ன, இல்லையா? மற்றவாளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது எதுவுமே இல்லை, மற்றவாளுக்காக இல்லை, தனக்காக. அதுக்காகத்தான், தனக்காக. இது அத்தியந்த சுவார்த்தம் தானே, ரொம்ப ரொம்ப சுவார்த்தம். ஆனால் இதுலேயே பரார்த்தமும் இருக்குது, அதுதான் விஷயம். இது பெரிய சுவார்த்தம் தான். ஆனால் இந்த சுவார்த்தம் எல்லாருக்கும் ஒரு உபயோகப்படக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம். நத்வம் தேகா நதே தேகா போக்தா கர்த்தா நவா பவான் சித்ரூபோசி சதா சாட்சி நிரபேக்ஷா சுகஞ்சர.
புதுசாக ஒன்றும் சொல்ல, ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் எல்லாம். நீ யார்? இந்த தேகம்தானா? இல்லையே. அப்போ தேகம் வேலை செய்கிறது நான் நிறுத்த சொல்லலை, அவனை சோம்பேறி ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் கிடையாது. இந்த தத்துவபோதத்தினாலே இவன் செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் நிறுத்தி சோம்பேறியாக சும்மா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கிறதுக்காக இந்த போதம் இல்லையே. தேகம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நீ கர்த்தாவாக ஆகலேங்கிற தத்துவத்தை உபதேசிக்கிறது இது. தேகம் தன் பழக்கப்படி எப்படி செஞ்சுட்டு இருக்கோ அந்த காரியங்களை செஞ்சுட்டே இருந்தால் அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனம் இது. நத்வம் தேகா நதே தேகா, இந்த தேகமும் நீ இல்லை, தேகம் உன்னுடையதும் இல்லை. போக்தா கர்த்தா நவாபா, நீ கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது, அந்த பலத்தை அனுபவிக்கிறவனும் நீ இல்லை. நீ யார்? சித்ரூபோசி, நீ வெறும் சைத்தன்ய ஸ்வரூபம். சதா சாட்சி, இதுகள்லாம் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு சாட்சியாக இருந்துட்டுருக்க. நிரபேட்ச சுகஞ்சர, இந்த இதுகள் செய்யக்கூடிய காரியங்களில் உனக்கு எந்த அபேட்சையும் வேண்டாம், இதனால் எனக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் சௌக்கியமாக நீ இரு. இதுதான் போதம். ராகத்வேஷௌ மனோதர்மௌ ந மனஸ்தே கதாச்சன நிர்விகல்போசி போதாத்மா நிர்விகாரா சுகஞ்சர. எதில் உனக்கு ஆசை வருது? ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசை வருதா? ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கா? துவேஷம் இருக்கா? சரி, யாருக்கு பிடிக்காமல் இருக்குது? யாருக்கு இது பிடிச்சது? இந்த ராகமும் துவேஷமும் ஒன்றை சேர்ந்தது இல்லை, இது ரெண்டுமே உன்னுடைய மனசை சேர்ந்தது. உன்னுடைய மனசுன்னு சும்மா இப்போ சொல்லி வைக்கிறேன், மனசை சேர்ந்தது தான். அந்த மனசாவது உன்னுடையதா? அன்னத்தே மனஹா மனஸ்தே கதாச்சனா, எப்படி தேகம் உன்னுடையது இல்லையோ அந்த மனசு மாத்திரம் உன்னோட சம்பந்தப்பட்டதாக எப்படி ஆக முடியும்? இல்லையா? ஆக அந்த மனசில் ஒரு ராகமும் ஒரு துவேஷமும் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது மனசை சேர்ந்தது. அந்த மனசு உன்னுடையதாக இருந்தால் அப்போ அது ஒன்றை சேர்ந்ததாக ஆகலாம். அது கூட இல்லை, அந்த மனசு கூட உன்னோட சேர்ந்தது இல்லை. அப்படி இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படுற? இந்த ராகத்வேஷத்தினால நீ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிர்விகல்போசி போதாத்மா நிர்விகாரா, நீ எந்த விஷயங்களோடு சம்பந்தம் இல்லாத சுத்தமான போதஸ்வரூபமாக இருக்கே, எந்த விகாரமும் இல்லாதவன். சௌக்கியமாயிரு, அப்படியே இருந்துட்டார். அப்படியே இரு. சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி விஜ்ஞாய நிரஹங்காரா நிர்மமஸ்துவம் சுகீபவ. நீ எந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறியோ அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை, சர்வ சரீரத்துலேயும் இதுதான். சர்வபூதேஷு ஆத்மானம், இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் அபரிச்சின்னமாக வியாபித்து கொண்டு இருக்கிறதுனாலே உலகம் பூரா அத்தனை பூதங்களும் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் தான் ஆசிரியத்து இருக்குது அப்படின்னு நீ பார்த்தையானால் உனக்கு இந்த அகங்கிற பாவமும் மமாங்கிற என்னுடையதுங்கிற அந்த பாவமும் ரெண்டுமே இல்லாத போகும். இதுதான் உன்னுடைய சௌக்கியமான நிலை, உண்மையான நிலை. நிர்மமஸ்துவம் சுகீபவ. விஸ்வம் ஸ்புரதி யத்ரேதம் தரங்கா இவ சாகரே தத் துவமேவ ந சந்தேகா சின்மூர்த்தே விஜ்வரோ பவ. இந்த உலகம் தெரிகிறது. எப்படி தெரிகிறது? சமுத்திரத்தில் அலைகள் தெரிகிற மாதிரி, வேற தனியாக இல்லை. உன் ஸ்வரூபத்தில் இந்த விஸ்வம் உலகமானது தெரிகிறது. நீ சமுத்திரம் போல இருக்கே, இந்த தெரியக்கூடிய பார்க்கப்படும் உலகம் அதில் ஏற்படக்கூடிய அலைகளைப் போல. நீ சின்மூர்த்தி, சைத்தன்யமே உன்னுடைய மூர்த்தியாக இருக்குது, அதாவது சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு. அதனால் விஜ்வரஹா பவா, கவலையே படாதே, எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். பந்தம் போகணுமே, மோட்சம் வரணுமே, கவலையே வேண்டாம். அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார், ஸ்ரத்தத்ஸ்வ தாத்த ஸ்ரத்தத்ஸ்வ நாத்திர மோகம் குருஷ்வபோஹோ ஞானஸ்வரூபோ பகவான் ஆத்மா துவம் பிரகிருத்தே பரஹா. நம்புடா அப்படின்னு சொல்கிறார். அப்பா நான் சொல்கிறத நம்பினா தான் சௌரியம், இல்லைன்னா ஏமாந்து போயிடாதே. மோகம் மா குருஷ்வ, இந்த விஷயத்தை நான் சொல்கிறத நீ நம்பி ஆகணும். உன்னால் நம்ப முடியாது, என்னடா அது இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் நம்பித்தான் ஆகணும். இந்த இடத்துல ஏமாந்து போயிடாதே. ஞானஸ்வரூபோ பகவான் ஆத்மா
துவம் பிரகிருதே பரஹா. சித் ஸ்வரூபமான அந்த பகவான் ஆத்மா சொல்கிறோமே, பிரகிருத்தியை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் நீயே தான். உன்னுடைய ஸ்வரூபம் அப்படி இருக்கக்கூடியது. இதை நீ நம்பிதான் ஆகணும்ட்டார். குணை சம்வேஷ்டிதோ தேகா திஷ்டதி ஆயாதி யாதி ச ஆத்மா ந கந்தா நாகந்தா கிமேன மனுஷோச்சசி. குணங்கள் அப்படின்னு சொன்னால் குணா குணேஷு வர்த்தந்தே இதிமத்வா ந சஜ்ஜத்தேன்னு கீதையில் குணாகான்னு சொன்னால் அந்த இந்திரியம் தேகம் அதெல்லாம் தான். அந்த இந்திரியங்கள்லாம் தன் வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாமல் இருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி குணங்கள்னால் இந்திரியங்களோடு சேர்ந்த இந்த தேகமானது ஒரு சமயம் நிற்கிறது, ஒரு சமயம் போகிறது, ஒரு சமயம் வருகிறது. எது வருது போகிறது? அதுதானே நீ ஆத்மா ந கந்தா ந ஆகந்தா. அப்போ எதுக்கா நீ வந்து கவலைப்படுற? அது எப்படி இருக்கோ அது போட்டு விட்டோமே, ஒன்றா நீ எதுக்கு அது கவலைப்படணும்னுங்கிறான். கிமேன மனுஷோச்சசி. சரி, தேகம் போகிறதே வரதே, அதுக்காக தான் நான் கவலைப்பட்டுருக்கேன்னா. தேகஸ்திஷ்டது கல்பாந்தம் கச்சது அத்யைவ வா புனः குவ விருத்தி குவச்சவா ஹானி தவ சின்மாத்திர ரூபிணா. இந்த தேகம் வந்து அந்த கல்பகால பரியந்தம் இருந்தா என்ன, இன்றைக்கே விநாசமானா என்ன, சித்ஸ்வரூபமான உனக்கு அதனால் என்ன லாபமா நஷ்டமா? ஒன்றும் கிடையாது. அப்போ நீ எதுக்கா அதுக்கு கவலைப்படணும்? त्वयि अनंत महांबोधौ विश्ववीचि स्वभावतः उदेतु वा अस्तमायातु नते वृद्धि न वा क्षति. சமுத்திரம் போல இருக்கக்கூடிய ஒன்னிடத்திலே உலகங்கிற இந்த தரங்கங்கள் அலைகள் அது பாட்டுக்கு வந்துட்டு போகிறது. அதனால் சமுத்திரம் போல இருக்கக்கூடிய உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அந்த தரங்கம் வந்தா என்ன, அது மறைந்தா என்ன, உன்னுடைய சமுத்திரத்துக்கு அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டமோ லாபமோ ஒன்றுமே கிடையாது. அதனால் நீ கவலைப்படாதே. தாத்த சின்மாத்திர ரூபோசி நதே பின்னமிதஞ்சகத் அத்த கஸ்ய கதம் குத்திர ஹேயோபாதேய கல்பனா. இந்த உலகத்தில் இதெல்லாம் விடணுமே, உலகத்தையே விட்டுட்டு நான் தனியாக வரணுமே, எதுக்காக விடணும்? எது ஒன்றால் விட வேண்டியது, எது எடுக்க வேண்டியது அப்படிங்கிற இந்த கல்பனையே இல்லையே. நீ சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், உன்னோட சம்மந்தப்படவே இல்லை இந்த ஜெகத்து. அப்படி இருக்கிறச்ச நான் இதை விடணும். உன்னோட சம்மந்தப்பட்டிருந்தால் தானே நீ அதை விளக்கணும். சம்மந்தமே இல்லையே, எடுத்துக்கணும்னா சம்மந்தப்படுத்திக்கணும்னு அர்த்தம். சம்மந்தப்படுத்த முடியாது, இது அசங்கமாக இருக்குது. அப்போது இந்த ஹேயம் உபாதேயம் அப்படிங்கிற இந்த கல்பனைங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத கல்பனையாக இருக்குது. ஏகஸ்மின் அவ்யயே சாந்தே சிதாகாஷே அமலே த்வயி குதோ ஜன்ம குதः கர்ம குதः அகங்கார ஏவச்ச. ஆத்மஸ்வரூபம் விநாசம் இல்லாதது, அவ்யயம், சாந்தமாக இருக்குது, எந்த ஒரு விகாரமும் இல்லை. சைத்தன்யஸ்வரூபம், சித் ஆகாசம்னு சொன்னார், அழுக்கு ஒட்டாதது. அப்படி இருக்கக்கூடிய ஒன்னிடத்திலே இதெல்லாம் சேருமா? உனக்கு ஜன்மா இருக்க முடியுமா? உனக்கு ஏதாவது கர்மா, பிராரப்த கர்மாலாம் இருக்க முடியுமா? உனக்கு அகங்காரத்தோடு சம்பந்தம் வர முடியுமா? ஆக எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாந்தமாக இருன்றார். யத் த்வம் பஷ்யசி தத்ர ஏகா த்வமேவ பிரதிபாசசே கிம் பிருதக் பாசத்தே ஸ்வர்ணாத் கடக அங்கத நூபுரம். நீ எதை பார்க்குறையோ, நீ எதை பார்க்குற பார்த்தா நீ என்ன சொல்கிற, கடத்தை பார்க்குறேன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தெரிகிறது நீ தான், நீயே தான் உனக்கு தெரிகிறேன்னா, வேற ஒன்றும் தெரியல. என்ன தெரிகிறது? அது கட்டம் உலகம்லாம் தெரிகிறதே, உலகமே தெரிகிறதே அப்படின்னு கேட்டா நீ தான் தெரிகிற. ஏகஸ்துவமேவ பிரதிபாசசே. நீ பார்க்கும்போது நீ ஒருத்தந்தான் உனக்கு தெரிகிறது, தெரிகிற பொருளாக ஆகிறது. எப்படி புரியவே இல்லையே. நிறைய விதமான ஆபரணங்கள்லாம் இருக்குது. சொர்ணாபரணம், கைக்கு கைக்கு காலுக்கு, இந்த மாதிரி காதுக்கு எல்லாம் பலவிதமான சொர்ண ஆபரணங்கள்லாம் இருக்குது. இதுகள்லாம் ஸ்வர்ணத்தை காட்டிலும் வேறானதா ஆபரணம் இல்லையோனோ? சுவர்ணத்தினால் பண்ணப்பட்ட அந்த ஆபரணங்கள் பலவிதமாக தெரிந்தாலும் அது சுவர்ணந்தானே, அது தங்கத்தை காட்டிலும் தனியாக வேற இன்னொன்று ஆகிடாதோ இல்லையோ? அந்த மாதிரி உன்னுடைய இந்த மகாம்போதி, உன்னுடைய சைத்தன்ய சமுத்திரத்தில் அலைகள் மேலே தெரியக்கூடிய, அலைகளைப் போல
தெரியக்கூடிய இந்த உலகமானது உன்னை காட்டிலும் வேறானது எப்படி ஆக முடியும்? ஆகையால் அது வேற இல்லவே இல்லை. நீ தான் உனக்கு எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிற. அயம் சஹா அயமகம் என்ன அயம் நாகம் விபாகமிதி சந்தியஜ சர்வம் ஆத்மேதி நிச்சித்திய நிசங்கல்பா சுகீபவ. இவன் இது வேற, இது நான், அவன் வேற, நாம் வேற அப்படிங்கிற இந்த பேத புத்தியை நீ முதல்ல தியாகம் பண்ணு. எல்லாமே ஒரே ஆத்மா அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணிட்டு எந்த விஷயத்தையும் சங்கல்பம் பண்ணாமல் சௌக்கியமாக இரு. தவைவ அஜானதா விஸ்வம் துவம் ஏகா பரமார்த்ததா துவத்தः அன்யः நாஸ்தி சம்சாரி ந அசம்சாரி ச கஷ்டன. உன்னுடைய அஜானத்தினால தான் உலகமே தெரிகிறது. அஜானத்தினால தெரிகிறதுன்னா அப்போ வாஸ்தவம் எது? நீ ஒருத்தன் தான் வாஸ்தவம். உன்னை காட்டிலும் வேற சம்சாரி யாராவது உண்டா? கிடையாது. சம்சாரியாக இருக்கிறது நீ தான். அசம்சாரி, சம்சாரியே ஆகாத அசம்சாரியாக இருக்கிறவன் உன்னை காட்டிலும் வேறாவது யாராக இருக்காளா? இல்லை, நீ தான் அது. சம்சாரி அசம்சாரி எல்லாமாக நீ தான் இருக்கே. ஏகா, நீ தான் பரமார்த்தம். மா சங்கல்ப விகல்பாபியாம் பிராந்தி மாத்திரம் இதம் விஸ்வம் ந கிஞ்சிதிதி நிச்சயி நிர்வாசனா ஸ்பூர்த்தி மாத்திரா ந கிஞ்சிதிவ சாமதி. இந்த ஸ்லோகம் முன்னாடி வந்தது. இந்த உலகம் பூரா வெறும் பிராந்தி, பிரமைதான், அது வாஸ்தவம் இல்லை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிண்டு வாசனைக்கு இடம் கொடுக்காமல் சுத்த சைத்தன்யஸ்வரூபமாக நீ சாந்தமாக இரு. ஏக ஏவ பவாம்போதௌ ஆசீதஸ்தி பவிஷ்யதி நதே பந்தோஸ்தி மோக்ஷோவா கிருதகிருத்தியா சுகஞ்சர. இந்த சம்சாரத்தில் நீ ஒருத்தந்தான். எல்லா காலத்துலையும் ஏற்கனவே நீ ஒருத்தந்தான் இருந்த, இப்பவும் நீ தான் இருக்கே, அப்புறமும் நீ தான் இருக்க போகிற. ஆசீதஸ்தி பவிஷ்யதி. பாக்கி எல்லாமே உன்னுடைய ஸ்வரூபந்தான். இந்த ஸ்வரூபத்தை விட்டு வேறு எதுவுமே இல்லை. உனக்கு பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் பாக்கி இல்லை. கிருதகிருத்தியன். அதனால் அப்படியே சௌக்கியமாக இரு, சாந்தமாக இரு. அப்போ என்ன? மா சங்கல்ப விகல்பாபியாம் சித்தம் க்ஷோபய சின்மய உபசாமிய சுகம் திஷ்ட ஸ்வாத்மனி ஆனந்த விக்கிரகே. ஏ சின்மயா அப்படின்னு சம்போதனம் பண்ணுற சித் ஸ்வரூபமே, இந்த சங்கல்பம் விகல்பங்களை கொண்டு உன்னுடைய சித்தத்தை போய் ரொம்ப குழப்பி விடாதே, க்ஷோபம் பண்ணாதே. சித்தத்தில் பல விதமான சங்கல்பம் விகல்பம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற சிந்தனையெல்லாம் கொண்டு வந்து அதை போய் கலக்கி விடாத, தேவையே இல்லை. உபசாமிய சாந்தமாக சுகமாக இரு. ஸ்வாத்மனி ஆனந்த விக்கிரகே. உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் ஆனந்த விக்கிரகமாக இருக்குது, பிரமானந்த ஸ்வரூபமாக இருக்குது. அந்த ஸ்வரூபத்தில் சௌக்கியமாக இரு. தியஜைவ தியானம் சர்வத்திர மா கிஞ்சித் ஹிருதி தாரய ஆத்மா துவம் முக்த ஏவாசி கிம் விமர்சிய கரிஷ்யசி. இல்லை, நான் ஆத்ம விசாரங்கள்லாம் பண்ணணுமா இல்லையோ அப்படின்னு கேட்டால், எதுக்கா ஆத்ம விசாரங்கிறார்? அது கூட வேண்டாங்கிறார். தியானத்தை விடு, எதை பற்றியும் நீ சிந்தனை பண்ண வேண்டாம், எதையும் மனசில் ஏற்றி கொள்ளவும் வேண்டாம். மா கிஞ்சித் ஹிருதி தாரய. ஹிருதயத்தில் ஏதாவது புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், புதுசாக தெரிஞ்சுட்டு நான் மனசில் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம் வேண்டாம். நீ எப்போதும் முக்தனாக தான் இருக்கே. அதனால் நீ விசாரம் பண்ணி என்னத்தை பண்ண போகிற? முக்திக்காகத்தானே, சம்சாரத்துலேருந்து முக்திக்காகத்தானே நீ ஏதாவது பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிற. நீ முக்தனாக தானே இருக்க, அதனால் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் இருங்கிற. அதனால் எதுவும் பண்ணாமல் நீ உன்னுடைய ஸ்வரூபத்தில் அப்படியே இருந்து விடு அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள உபதேசம். இதோடு இந்த 15வது பிரகரணம் பூர்த்தி ஆகிடுறது. இங்கே வச்சோம்.